தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிரபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குரவையிடத் தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றி மழை இளங்கலிற்றை விரும்பி வாழ்வாம். தூக்கு சீர் திருத்தொண்டத் தொகை விரி வாக்கினால் சொல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னி சேர்த்துவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கச்சி ஏகம்ப பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். 63 நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை சேக்கிழார் சுவாமிகள் அருளிய திருமுறையினுடைய 12ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணம் ஆகிய பெரிய புராணத்தை வாரந்தோறும் சனிக்கிழமையிலே முறையான ஒரு வகுப்பாக, அதுவும் பெரிய புராணம் மட்டுமல்லாமல் அந்த பெரிய புராணத்திலே அவர்களுடைய அந்த திருப்பதிகங்கள் வரும்பொழுது அந்த பதிகங்களுடைய விளக்கமும் சேர்த்து, 12ஆம் திருமுறை மட்டுமல்ல, மூவருடைய அந்த எந்த நிலையில் எந்த சூழ்நிலையில் அவர்கள் பாடினார்களோ அதனுடன் அந்த பதிகத்தினுடைய செய்திகளையும் சேர்த்து சிந்திப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பை அளித்த சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஞானமையா அவர்களே, இந்த வகுப்பிலே தொடர்ந்து கலந்து கொள்கின்ற அடியார் பெருமக்களே, இன்று சிறப்பாக கலந்து கொண்டு திருமுறை பாடிய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஐயா அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாம் தடுத்தாட்கொண்ட புராணத்தை சிந்தித்து வருகின்றோம். அதனுடைய அறிமுகம் எல்லாம் சென்ற வகுப்பில் நம்ம சொன்னோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருமணத்தின் போது தடுத்து ஆட்கொள்கின்றார். அது ஏன் சுந்தரர் மட்டும் ஆண்டார் என்று சொன்னால், அவர் கைலையில் இருக்கும் பொழுதே பெருமான் இடத்துல சொல்லிட்டு வந்துடுறார். அது நம்ம சென்ற வகுப்பில் ரொம்ப விரிவாக பார்த்தோம். இங்கே வந்தால் ஏதோ ஒரு மயக்கம் பெருமானை மறக்க செய்யும். என்ன வேணா இருக்கலாம். மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி 6 கோடி மாயாசக்திகள் அப்படின்னார். ஞானசம்பந்த பெருமான் ஏதோ ஒரு மையல் செய்து என்னை பிறக்க வைத்தாய்ன்னு சொன்னார். அது மாதிரி ஏதோ ஒரு மயக்கம் இங்க பெருமானுடைய திருவடியை மறக்க செய்யும். இந்த உலகத்தினுடைய இயல்பு அது, ஒரு மயக்கம் வரும் அப்படின்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் தவறி போகும் பொழுது பெருமானே நீ தான் என்னை தடுத்தாட்கொள்ளணும், அப்படின்னா தான் நான் போவேன் அப்படின்றார். ஒரு வேண்டுகோளா வைக்கிறார், கதறுகிறார் என்று பார்க்கிறோம். அது சேக்கிழார் சொல்லும் பொழுது, கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான், கலங்கி போய் நிற்கிறார். செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமா என்ற ஒரு அடைமொழி கொடுக்கிறார். மானுடம் என்று சொன்னால் அது மையல் மானுடம். ஏன் மையல் மானுடம்னு சொன்னா, உலகியல்ல இருப்பதற்குத்தான் நமக்கு ரொம்ப விருப்பமாக போகுமே தவிர அருளியல்ல பொதுவாகவே செல்லாது, மனம் செல்லாது இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஓ, இந்த நேரம் கூட ஏன் நம்ம ஒதுக்கணும், ஏன் படிக்கணும் அல்லது கேட்கணும் என்பது போல ஒரு எண்ணம் வந்துடும். அதுதான் ஆணவம்னு சொல்றாங்க. அது வேற ஒரு விதமாக ஒன்று சொல்லுவாங்க. இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஐயாவோட பேசி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு கருத்து, எதனா நாங்கள் சும்மா கேட்பேன். நான் சிலது படிச்சுட்டு கேட்பேன், சிலதெல்லாம் குழந்தைத்தனமாக கூட கேட்கறது உண்டு. அப்போ ஒன்று கேட்டோம். என்னன்னா, ஐயா திருக்கோயிலுக்கெல்லாம் போகும் பொழுதோ அல்லது திருமுறைகள் பாடும் பொழுதோ பெருமானுடைய அந்த உணர்வினால நம்ம ஞானசம்பந்தருடைய அந்த வாக்கெல்லாம் பாடுறோம். நமக்கு தவம் இருக்கோ இல்லையோ அந்த பதிகங்களுடைய அந்த ஆற்றல்னால ஏதோ ஒரு அருள் அனுபவம் வருது, ஏதோ ஒரு அருட்காட்சி கிடைக்குதுன்னு சொன்னா, அது உடனே நமக்கு அந்த நிமிஷம் பெருமானுடைய அருள் தான், பெருமான் தான் செய்கிறான்னு தோணுது. கொஞ்ச நேரம் கழிச்சு கோவில் விட்டு வெளியில வந்த உடனே அது இயல்பா விழுந்திருக்கும், பூ விழுந்திருக்கும், இல்லை ஏதோ நடந்திருக்கும். அது நம்ம பெருமானுடைய அருள் நம்ம எடுத்துக்கிறதா? நமக்கெல்லாம் பெருமான் அருள் செய்வானா? அது ஏதோ தற்செயலாக நடந்தது என்று தோணுதே, அது என்னங்கய்யா அப்படின்னு கேட்கும் பொழுது, அதுதான்டா ஆணவத்தினுடைய அந்த செயல் அப்படின்னார். அந்த ஆணவ மலம் என்ன செய்யும், இறைவனே அருள், இப்போ இங்கே சிவபெருமானே இங்கே வந்தா கூட இல்லையே, சிவஞான அருள் நெறிக்கு போய் ஏன் பெருமான் வரப்போறாரு? நீங்கள் கைலாயத்தில் இருக்கக்கூடியவங்க, இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்குது, வேற சம்மரில் இவர் வருவாரா சிவபெருமான்? நீங்கள் எங்கே சடைமுடி காணும், கழுத்தில் பாம்பை காணும், நீங்களா சிவபெருமான் என்று கேட்கத்தான் தோணும். அதுதான் அந்த ஆணவத்தினுடைய அந்த செயல்னு சொல்லுவாங்க. மயக்கும் இல்லை கீழ் நோக்கி செய்யும் இல்லையா? அதுபோல
ஒரு மயக்கம் வந்து இயல்பா வந்து இந்த மானிட பிறவிட வந்து இருக்கும்னு சொல்றார். அதையும் மீறிதான் தவத்தினால், தவம்னு சொல்லக்கூட பெருமானுடைய அருளினால், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்வது போலத்தான் நாம் இது போன்ற செய்திகளை எல்லாம் படிக்கிறோம் என்று சொன்னால் அது பெருமானுடைய அருள் என்று சொல்லி, அப்படித்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வந்து திருமணத்தின் போது தடுத்தாட்கொள்கிறார். சென்ற வகுப்பிலே தடுத்தாட்கொண்ட புராணத்தில் 4 பாடல்கள் வந்து நம்ம நிறைவு செய்தோம். 5வது பாடல் பக்கம் 5ல் இருக்கு. நரசிங்க முனையர் என்னும் நாடுவாழ் அரசர் கண்டு பரவரும் காதல் கூற பயந்தவர் தம்பால் சென்று விரவிய நண்பினாலே வேண்டினர் பெட்டு தங்கள் அரசிலம் குமரர்க்கேற்ப அன்பினால் மகன்மை கொண்டார். சுந்தரருடைய அந்த செய்தியெல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி பாட்டில் பார்க்கும் பொழுது தேர் உருட்டி கொண்டு விளையாடுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று பார்த்தோம். பிள்ளைத்தமிழில் அந்த தேர் உருட்டுதல் என்பது ஆண்பால் பிள்ளைத்தமிழில் ஒரு பருவமாக சொல்லுவாங்க. தேர் உருட்டி விளையாடுதல். அதுபோல் பெண்களுக்கு சில விளையாட்டுலாம் சொல்லுவாங்க. அவங்க அம்மானை இந்த ஊசல்லாம் சொல்வது போல ஆண்கள் தேர் உருட்டி விளையாடுவாங்க. அங்கே வந்து சுந்தரர் தேர் உருட்டி கொண்டு விளையாடும் பொழுது அவருடைய அந்த பொலிவு அழகையெல்லாம் பார்த்துட்டு நரசிங்க முனையரையர் என்ற அந்த அரசர் ரொம்ப அருமையான ஒரு குழந்தையா இருக்கு, யார் யோசித்து பார்த்தால் அல்லது விசாரித்து பார்த்தால் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் சுந்தரனுடைய தாய் தந்தை. அதனால தான் சேக்கிழார் சொல்றாரு பாருங்க, விரவிய நண்பினாலே. அந்த நட்புரிமை ஏற்கனவே சுந்தரருடைய தாய் தந்தைக்கும் மன்னருக்கும் நல்ல அவங்கெல்லாம் தெரிந்தவர்கள், நல்ல ஒரு நட்பு இருக்குது. அந்த நட்பினால தான் போய் கேட்கிறார். அதை விட்டுட்டு அரசர் போய் ஏதோ ஒரு குழந்தை எனக்கு பிடிச்சிருக்குது, இது நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு சொன்னால் அது கட்டாயமாக போயிடும். வலுக்கட்டாயமாக குழந்தையை கடத்தி கொண்டு சொல்வது போல ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி போல ஆகிடும், சர்வாதிகாரம் போல ஆகிடும். அப்படி இல்லைன்றார், விரும்பி கேட்கிறார். யார் என்று பார்த்தா, ஆகா நம்ம நண்பருடைய மகன் தானே, இவரை வந்து நம்ம வந்து வளர்க்கலாம், அரசியலும் குமரனாக வளர்க்கலாம் என்ற ஒரு அவா எழுகிறது. இன்னொன்று, இதெல்லாம் வந்து சுவாமியினுடைய ஒரு பிளானாக இருக்கும். ஏன்னா நல்ல கைலாயத்தில் நம்மோடு இருந்தவன், அவர் தம்பிரான் தோழர் வேறு அவர். அதனால் வந்து நல்லா அவரை வளர்க்கணும் இல்லையா. சுந்தரரை தடுத்தாட்கொண்ட பிறகுமே அவர் எவ்வளோ கேட்கிறார் பெருமானிடத்தில். அதுபோல் நல்லா அவரை வந்து வளர வேண்டும் என்பதற்காக பெருமானுடைய ஒரு அருட்செயலாகவும் நம்ம பார்க்கலாம். அந்த நரசிங்க முனையர் என்ன செய்கிறார், அவர் சொல்லும் பொழுது சேக்கிழார் நாடு வாழ் அரசர் என்று சொல்கிறார். அரசாட்சி என்று சொன்னால் அரசர் வாழ்வதற்கும் அரசருடைய சுற்றத்தார் வாழ்வதற்கு மட்டும் இருக்கக்கூடாது. நாடு வாழ் அரசர்னு சொல்லும் பொழுது நாட்டு மக்கள், நாடுனா நாடு கிடையாது, ஆகு பெயராக நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களெல்லாம் நலமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் நம்ம நினைவுபடுத்தி பார்த்தா என்ன நமக்கு நினைவு வருதுன்னு சொன்னால், மனுநீதி சோழருடைய வரலாறு. மாநிலம் காவலனாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் சொல்றார் இல்லையா. எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது. அப்படி வந்து சிறப்பான முறையில் ஆட்சி செய்பவர் தான் அரசர் என்று சொன்னால் அவர்தான் நாடு வாழ் அரசர். அப்படி இருக்கக்கூடியவர் தான் நம்ம நரசிங்க முனையர். அவர் என்ன பண்றார், பார்க்கிறார். யாரை பார்க்கிறார், சுந்தரர் பார்க்கிறார். இப்போ நம்பி ஆரூரர் என்று அவருக்கு பெயர் வைத்திருக்கிறாங்க இல்லையா. அவர் பார்த்துட்டு பரவரும் காதல் கூற, பரவரும் காதல் என்று சொன்னால் பரவ அருமையுடைய காதல் அப்படின்னா சொல்லுதற்கரிய ஒரு அன்பு. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு அவர்களை முன்ன பின்ன தெரிஞ்சு கூட இருக்காது. சிலரை பார்த்தா ரொம்ப அவர்கள் மேலே ரொம்ப ஒரு அன்பு வரும். சிலரை பார்த்தா வந்து ஏன் என்று தெரியாது, அவர் மேலே ஒரு வெறுப்பு வந்து வரும். அந்த வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னு பார்க்குற, பொதுவாக எல்லாரையும் ஒன்றா பார்க்கணும், அது ஏதோ ஒரு வரும் இல்லையா. அதுபோல் சுந்தரரை பார்க்கும் பொழுது ஒரு சொல்லொணாத ஒரு காதல் வருகிறது. அதை இப்போ கூட திரைப்படங்கள் எல்லாம் வந்து காதல் இடத்துல தலைவன் சொல்லும் பொழுது வசனமாக வைப்பாங்க, உன் மேலே நான் கொண்ட அந்த அன்பை வந்து சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு பேரன்பு எனக்கு இருக்குது அப்படின்வாங்க. அதுபோல் வந்து நரசிங்க முனையருக்கு சுந்தரர் மேலே ஒரு அன்பு வருது, அந்த குழந்தை மேலே அவ்வளோ ஒரு அன்பு வருது. அவர் திருமுறைகள் பாடலை எல்லாம் இல்லை, இயல்பாகவே அவர் மேலே ஒரு பேரன்பு வருகிறதுன்னு பார்க்கிறோம். அப்படி வர பரவரும் காதல் கூற பயந்தவர் தம்பால் சென்று, பயந்தவர் என்று சொன்னால் சுந்தரருடைய பெற்றோர், அவரிடத்துல போய் சடையனார் இடத்துல போய் என்ன பண்ணுறாரா, விரவிய நண்பினாலே, விரவிய நண்புனா நல்ல ஒரு பழக்கமுடைய அந்த நட்புரிமையினாலே வேண்டினர், வேண்டினர்னு சொல்லாமல் பெற்றுன்னு சொல்லியிருக்கலாம். வேண்டினர் என்று சொன்னால் அரசனாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் ஏதோ உடைமை பொருளை கேட்கறது இல்லை. இப்போ அவனுடைய இந்த தொலைபேசியை கொடு, இந்த ஒரு நகை அழகாக இருக்குது அதை கொடு என்று கேட்கல.
மகனை கேட்க போறார். நான் வளர்க்க வேண்டும்னு கேட்க போறார் இல்லையா? அதனால வேண்டுறார். அரசரா இருந்தாலும் முறையா கேட்கணும். கேட்கிறார். வேண்டும்னு சரி அரசர் கேட்கிறார், நம்முடைய நண்பராக இருக்கார் கேட்கிறார் என்று சொல்லி தராங்க. அப்போ வேண்டி பெற்று தங்கள் அரசிலம் குமரர்க்கு ஏற்ப அன்பினால் மகன்மை கொண்டார். அங்க போய் எப்படி இருக்கிறாருன்னு சொன்னா ராஜா வீட்டு பிள்ளைன்னு சொல்றாங்க இல்லையா? அது போல வந்து நரசிங்க முனையருடைய ஒரு மகன் போல, அவருக்கு ஒரு மகன் இருந்தால் எவ்வளோ ஒரு வளத்தினோடு வளர்ப்பாங்களோ அது போல வந்து வளர்க்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அதாவது சுந்தரருடைய வரலாறு ஏன் வந்து சுந்தரரை கதாநாயகனாக வைக்கிறார் என்று சொன்னால், சில இதெல்லாம் காப்பியத்தில் சொல்லக்கூடியதெல்லாம் சுந்தரருக்கு தான் பொருந்தும். இப்போ அது உங்களுக்கு ஐயா சொல்லியிருக்காங்க, இங்க பல முறை சொல்லியிருக்காங்க. ஞானசம்பந்தரைத்தான் பெரிய புராணத்தினுடைய தலைவராக, காப்பிய தலைவராக அமைக்கணும்னு சேக்கிழாருக்கு எண்ணம். ஆனா காப்பியத்திற்கு சில உக்திகள்லாம் இருக்கு. காப்பிய தலைவன் வந்து திருமணம் செய்திருக்கணும், அந்த தூது இதெல்லாம் சுந்தரருடைய இதில் வருது. ஞானசம்பந்தருடைய திருமணத்தின் போதே அவர் போயிடுறார் இல்லையா? அதனால வந்து சிலது ஞானசம்பந்தருக்கு பொருந்தாததுனால சேக்கிழார் யோசிக்கிறார் சுந்தரர் வைக்கலாம். இன்னொன்று திருத்தொண்ட தொகையினுடைய அந்த அழகா அவர் எப்படி சொல்றாரோ அதே மாதிரி சொல்வதற்கும் சுந்தரர் வந்து வைத்தா சரியா இருக்கும். அப்ப ஞானசம்பந்தரை நம்ம நினைச்சமே என்னன்னு சொல்லும் பொழுதுதான் சேக்கிழார் யோசிக்கிறார், பிள்ளை பாதி புராணம் பாதியாக பாதி பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தருடைய புராணம் தான் ரொம்ப விரிவாக இருக்கும். அப்படி அதிக பாடல்களாக பாடிவிடுவோம் என்று அவருடைய ஒரு மனசு திருப்தி செய்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். எதுக்கு சொல்றேன்னா, அப்படி ஒரு வரலாறு தொடங்கும் பொழுதே அவர் பிள்ளை பருவத்திலேயே ஒரு அரசனுடைய பிள்ளையாக, அது என்ன சொல்றார், அன்பினால் மகன்மை கொண்டார். அந்த அன்பினால் மகன்மை என்பது அபிமான புத்திரர் சொல்லுவாங்க. தன்னுடைய குழந்தை இருந்தாலும் அபிமான புத்திரராக அன்பிற்குரிய மகனாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை, நம்பி ஆரூரரை நரசிங்க முனையர் வந்து அவருடைய பெற்றோரிடத்திலிருந்து பெற்று அவர் வந்து வளர்த்து வருகிறார் என்று பார்க்கிறோம். அதான் 5வது பாடலில் சேக்கிழார் குறிப்பிடுகிறார். 6வது பாடல் அடுத்து கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும். ஏன்னா இதிலிருந்து அப்படியே திருமண செய்திகள்லாம் சொல்லுவார். அதெல்லாம் தான் இன்னைக்கு எழுதிட்டு வந்தோம். ரொம்ப அருமையாக சிலதெல்லாம் சொல்றார். எப்படி ஒரு ராஜா வீட்டு பிள்ளைக்கு ஒரு திருமணம், அவருடைய குலம் ஆதிசைவர்னு பார்க்கிறோம். அப்போ அது எப்படி இருக்கும், எந்த முறையில் நடந்திருக்கும் என்பதெல்லாம் வந்து சொல்றார். அதெல்லாம் இந்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். ஏன்னா முன்னாடியே பேசும்பொழுது திரைப்படத்தை பற்றி சொன்னாங்க இல்லையா? ட்ரெய்லர் மாதிரி இது இன்றைய வகுப்பினுடைய ட்ரெய்லர் இதெல்லாம். பெருமைசால் அரசல் காதற் பிள்ளையாய் பின்னும் தங்கள் வருமுறை மரபின் வைகி வளர்ந்து மங்களம் செய் கோலத்து அருமறை முன்னூல் சாத்தி அளவில் தொல் கலைகள் ஆய்ந்து திருமலி சிறப்பின் ஓங்கி சீர்மணப் பருவம் சேர்ந்தார். சுந்தரருக்கு திருமணப் பருவம் வருகிறது என்பதை சொல்றார். சொல்லும் பொழுது எப்படி வளர்ந்து வருகிறார், அவர் வந்து ஆதிசைவர், ஆதிசைவர் போல வந்து வளர்ந்து வருகிறாரா, இல்லை அரசருடைய பிள்ளையா போவதனால ராஜகுமாரன் போல வளர்ந்து வருகிறாரா? ஏன்னா ஆதிசைவர்னு சொன்னால் முறையாக வந்து அனுஷ்டானங்கள்லாம் செய்யணும், பெருமானை கோயிலெலாம் போய் வணங்கணும், அப்படி இருக்கிறாரா, இல்லை ரொம்ப உலகியல் இன்பத்திலேயே மூழ்கி போயிருக்கிறாரா என்று கேட்டால் அதுக்கு ஒரு பதிலாக தான் சொல்றார். பெருமைசால் அரசல் காதற் பிள்ளையாய். பெருமைசால் என்றால் பெருமை பொருந்திய அரசர்க்குரிய அன்பின் பிள்ளையாக, அரசனுடைய செல்ல பிள்ளையாகவும் வளர்றார். அடுத்து சொல்றார், பின்னும் தங்கள் வருமுறை மரபின் வைகி. அந்த தங்கள் என்ற அடைமொழி வந்து சேக்கிழார் கொடுத்துட்டே இருப்பார். அதாவது இன்னைக்கு அந்த பாட்டு வருமானு தெரியல, மன்னவர் திருவும் வைதிக திருவும் பொங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்படி சொல்லாம மன்னவர் திருவும் தங்கள் வைதிக திருவும் பொங்க. என்னன்னா மன்னவர் திரு என்பது ஒரு செயற்கை தான், அவருக்கு இயல்பாகவே அவருக்கு இருப்பது வைதிக திருதான், அந்த ஆதிசைவராக இருக்கக்கூடிய அந்த அழகுதான் என்று சொல்லும் பொழுது எப்படி சொல்றாரு பாருங்க. காதல் பிள்ளையாய் வளர்றார், அது ஒரு பக்கம். அது இல்லாம தங்கள் வருமுறை மரபின், அந்த வருமுறை மரபு என்பது அவருடைய அந்த குல மரபின்படி வைகி வளர்ந்து மங்களம் செய் கோலத்து. அந்த மங்களம் செய் கோலம் என்று சொன்னால் ஆதிசைவர் எப்படி இருப்பாங்க, அந்த ஆதிசைவர் என்பவர் யார், அவருடைய கோத்திரம் எல்லாம் நம்ம சென்ற வகுப்பில் வந்து பார்த்தோம். மங்களம் செய் கோலம் என்றால் அதான் குறிப்பில் எழுதியிருக்கோம், சிகை. சிகை ரொம்ப முக்கியம். சிகேஎஸ் வந்து சில இதெல்லாம் கடுமையாக எழுதுகிறார். இவருடைய திருமண செய்தியே சொல்லும் பொழுது அந்த சிகை பற்றி ஒரு இடம் வந்து வரும். அதுக்கு அவர் எழுதும்போது எழுதுகிறார், இக்காலத்திலே சிகையெல்லாம் வந்து வைத்து கொள்ளாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் இவையெல்லாம் புரியாது அப்படின்னு எழுதுகிறார். அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும் சில இதெல்லாம். இந்த காதலை பற்றிலாம் எழுதும் பொழுது கூட அவரே சொல்கிறார், அவர் எழுதும் பொழுதே வந்து
இன்றைய காதல் என்பதோடெல்லாம் இவையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாத தெய்வீகத்தன்மை வாய்ந்தது அப்படின்லாம் எழுதுவார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த சிகை என்பது முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சிகை, திருநீறு, மான்றோல், கோவண உடை முதலியன இவையெல்லாம் வந்து மங்களம் செய் கோலம், அவருடைய குலத்தின்படி வரக்கூடியது. மங்களம் செய் கோலத்து அருமறை முன்னூல் சாத்தி, அவர் தான் அரசியலங்குமரனா போயிட்டாரே, அவர் ஆதிசைவருக்குரிய அந்த பூநூல் அணிந்து கொண்டிருக்கிறாரா என்று சொன்னால் அணிந்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்றார். அருமறை முன்னூல் சாத்தி அளவில் தொல் கலைகள் ஆய்ந்து, ரொம்ப அவர் சுந்தரரை சொல்லும் பொழுதே கல்வியில சிறந்தவர்னு சொல்லுவாங்க. அதுதான் எழுதியிருக்கோம். அந்த 7வது பாட்டுக்கு மேல பார்த்தீங்கன்னா, உறழ்ந்த கல்வி உடையானும் ஒருவன் வேண்டுமென இருந்து நினை தோழமை கொண்டான் என்று பாடுறார் சிவப்பிரகாசர். நண்பர்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கணும், ஒரு 2 நண்பர்களாக வந்து வைத்துக்கணுமா. அவர் சொல்லும் பொழுது சொல்றார், செல்வம் நல்லா உடையவரா ஒரு நண்பரும் கல்வியில ஒரு நண்பரும் இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு சிவபெருமான் சிந்தித்து பார்த்து, செல்வமா, செல்வம்னு உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சிவபெருமான் கொடுப்பாருலாம் ஞாபகம் வராது, குபேரன் கொடுப்பார் என்று தான் ஞாபகம் வரும். சிவபெருமான் என்ன பண்றாரா, நம்ம தானே வந்து செல்வத்திற்கு அதிபதியாக குபேரனை பார்த்து கொடுத்துருக்கோம் இல்லையா. சரி, குபேரன் ஒரு நல்ல ஒரு நண்பர் நமக்கு. சரி, கல்விக்கு வந்து யாரை சொல்றது என்று சொல்லி பெருமானே என்ன பண்றாராம், வெயிட் பண்றாராம் கொஞ்சம். இதுல என்ன தெரியுதுன்னா, செல்வம் உடையவர்கள் கூட கிடைச்சிருவாங்க, நல்ல கல்வி அறிவுடைய நண்பர்கள் வந்து கிடைக்கிறது கஷ்டம். சிவபெருமானுக்கே கஷ்டமா இருந்து என்ன பண்றா, என இருந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி என்ன பண்றாரா, நினை தோழமை கொண்டான். சுந்தரர் வரும் வரை காத்திருந்து பெருமான் வந்து தோழமையாக கொண்டான் என்று சொன்னால் அவரை தவிர யாருமே இல்லை என்று சொல்ல முடியாது. முன்ன அவர் ஞானசம்பந்தர் அப்புறம்லாம் இருக்கிறாங்க. கல்வியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிறந்திருக்கிறார், கல்வி அறிவு. அதை இதில் மட்டும் சொல்ல, திருமண செய்தி சொல்லும்பொழுது கூட கேள்வியிலே ரொம்ப வல்லவராக இருக்கிறார் என்று சொல்கிறார். அப்பருக்கும் அதே தான். அவர் சொல்லும் பொழுது சேர்க்கிறார், அழகில் தொல்கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு, அது வாழவும் அருந்தவத்தோர் நெறி வாழவும் வந்தார், மலரும் அருள் நீக்கியார் திருவாவதாரம் செய்தார்னு சொல்லுவார். அப்போ சுந்தரர் கல்வியிலே சிறந்திருக்கிறார். தொல்கலைகள், அந்த கலை என்பதுதான் கலைஞானம், உலகியல் கல்வி. ஞானசம்பந்தருக்கு சொல்றார் இல்லையா, பெருமானுடைய அந்த பரஞானம் இருந்தாலும் உலகியல்ல பாட்டு பாடுவதற்காக அவருக்கு வந்து கலைஞானமும் வேண்டும். அதனால தான் பெருமான் வந்து இரண்டையும் தருகிறார், அபரஞானத்தையும் தருகிறார், பரஞானத்தையும் தருகிறார் அந்த பாலடிசில் ஊட்டும் பொழுது என்பதை தான் சிவனடியை சிந்திக்கும் பாட்டில் சொல்றார். அதுபோல தான் 3 பேருக்குமே பெருமானுடைய அருளால் நல்ல கலைஞானத்திலும் வல்லவராக இருக்கிறார்கள். அதுதான் சொல்றார். தொல்கலைகள் ஆய்ந்து திருமலி சிறப்பின் ஓங்கி, அந்த திரு என்பது இந்த இடத்துல கலைஞானங்களாகிய கல்வி செல்வம். அவர் அரசர்னு சொன்னா, அரசகுமாரர்னு சொன்னா நல்ல உயர்ந்த கல்வி வந்து அவங்க படித்திருப்பாங்க, அந்த வாய்ப்பு அவர்களுக்கு இயல்பாக அமைஞ்சிருக்குன்னு பார்க்கிறோம். திருமலி சிறப்பின் ஓங்கி, அதில் நல்லா ஓங்கி சீர் மனப்பருவம் சேர்ந்தார், அவருக்கு திருமணப்பருவம் வந்தது. கொஞ்சம் விரைவாக போறார், தேர் உருட்டி கொண்டிருந்தார்னு பார்த்தோம், இப்போ திருமணப்பருவம் வந்துருச்சு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். 7வது பாடல், தந்தையார் சடையனார் தம் தனித்திரு மகற்கு சைவ அந்தனர் குலத்துள் தங்கள் அரும்பெரும் மரபிற்கு ஏற்ப வந்த தொல் சிறப்பில் புத்தூர் சடங்கவி மறையோன் தன்பால் செந்திரு அணைய கண்ணி மனத்திறம் செப்பிவிட்டார். அரசிலங்குமரனாக வளர்ந்தாலும் அவருடைய பெற்றோராக இருக்கக்கூடிய, தந்தையாக இருக்கக்கூடிய சடையனார் அவர் தான் திருமணத்திற்கு பெண் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அந்த குலத்தோடு வந்து ஆதிசைவ மரபிற்கு ஏற்ப ஒரு நல்ல ஒரு பெண்ணாக பார்க்கணும், மரபோடு வந்து பார்க்கணும் என்று யாரை பார்க்கிறாங்களாம், புத்தூர் என்று சொல்லக்கூடிய நாவலூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது. அங்கே வந்து சடங்கவி மறையோன், சடங்கவி சிவாச்சாரியார் அவருடைய மகளை வந்து அவர்கள் வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா, செந்திருவணைய கண்ணி என்று சொல்கிறார். இங்கே சொல்லும் பொழுது தனித்திரு மகற்கு என்று சொல்கிறார் பாருங்க, ஒப்பற்ற மகன். சுந்தரர் மாதிரி வந்து யாருக்கு வருவாங்க, தனி திருமகன் சொல்றார். அடைமொழி வந்து பலமாக கொடுக்கிறார். ஏன்னா இப்போதைக்கு வந்து இருக்கிறாரே தவிர அடுத்து பெருமானுடைய அருள் பெற்று எவ்வளவோ உலகிற்கு நன்மை செய்ய போகிறார், உலகுய அவதாரம் செய்தார் இல்லையா, அதனால அவர் ஒரு தனித்திருமகன் சொல்றார். அந்தனர் குலத்துள் தோன்றி என்று சொன்னால் அதான் ஆதிசைவ மரபுல இருக்கக்கூடிய ஒரு மகளாக பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த செந்திரு அணைய கண்ணி என்று சொன்னால் செம்மையான திருமகளை போன்ற, திருமகள் என்று சொன்னால் நமக்கு வந்து தெரியும் லட்சுமி, லட்சுமி கடாட்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் வந்து திருமகள் போன்ற ஒரு
அழகிய ஒரு பெண்ணாகவும் மரபிற்கேற்ற ஒரு பெண்ணாகவும் வந்து பார்க்கிறாங்க. மனத்திறம் அப்படின்னா மகளாக, மணமகளாக, அதாவது சுந்தரருக்கு மனைவியாக அவங்க வீட்டுக்கு மருமகளாக வருவதற்கு ஒரு பெண்ணை பார்க்கிறாங்க. பேசி அனுப்புறாங்க. பெரியவர்கள் மூலமாக அவருடைய ஒப்புதல் கேட்க வேண்டும் என்பதற்காக மனத்திறம் செப்பி விட்டார். அந்த செப்பி விட்டார்னு சொன்னா பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்களை விடுறாங்க. அதுதான் அடுத்த பாட்டில் வந்து வரும். என்னன்னு சொன்னா, ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த செய்திகள்லாம் அப்படியே அந்த திருமண செய்தி வரைக்கும் பாட்டு ரொம்ப விரைவாக வந்து போகும். குலமுதல் அறிவின் மிக்கார் கோத்திர முறையும் தேர்ந்தார் நலமிகு முதியோர் சொல்ல சடங்கவி நன்மை ஏற்று மலதரு முகத்தனாகி மனம்புரி செயலின் வாய்மை பலவுடன் பேசி ஒத்த பண்பினால் அன்பு நேர்ந்தான். அவர்கள் போய் சொல்லும் பொழுது சுந்தரரை பற்றி அப்போ அவர் முன்ன சொன்ன மாதிரி பெருமானுடைய ஆட்கொள்ள பெறல, இன்னும் இதுவும் திருப்பதிகங்கள்லாம் பாடலன்னு சொன்னாலும் என்ன ஒரு பெரிய அவருக்கு ஒரு அடையாளம்னு சொன்னால், அவர் அரசனுடைய குமரனாக வளர்ந்தவர், அரசிலங்குமரனாக வளர்ந்தவர். அதே சமயத்தில் இவர் ராஜா வீட்டு பிள்ளையா இருந்தார், சரியா அந்த வைதிக ஒழுக்கங்களை எல்லாம் ஒழுகவில்லை. அப்படியும் இல்லாமல் ஆதிசைவ மரபினுடைய ஒழுக்கங்களையும் ஒழுகி வருகிறார் என்று சொன்னால், சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், பெரிய செல்வந்தராக இருந்தும் ஒழுக்கமான ஒரு பையன் இருக்கிறான்னு சொன்னால் அவனோட ஒரு நல்ல பையன் வந்து கிடைப்பானா? அப்படி தான் வந்து சுந்தரர் வந்து இருக்கிறார்னு பார்க்கிறோம். நரசிங்கமுனையருடைய மகனாக இருந்தும் இந்த மரபு வழுவாமல் அந்த ஒழுக்கங்களை ஒழுகுகிறாரே என்று சொன்னால் நல்ல ஒரு மருமகன் அவர்களுக்கு. அதனால அவங்க வந்து வேணான்னு சொல்ல போகிறது கிடையாது, அதான் ஒத்துக்கிறாங்கன்றார் இந்த பாட்டில். யார் போய் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அந்த யாரையோ வந்து நம்ம அனுப்பக்கூடாது. ஏன்னா அவருடைய மகனுக்கு மகள் வந்து பெண் பார்க்கிறாங்கன்னு சொன்னால் ஒப்புதல் கேட்பதற்கு குழப்பமானவங்களையோ பிரச்சனை பண்ணுறவங்களையோ அனுப்பிடக்கூடாது. நமக்கு வேண்டாதவன் யாருன்னா போனால் எல்லாம் ரைட்டு தாங்க, அரசியலங்குமரனா வளர்ந்தார், எப்படி இருந்தாருன்னு தெரியல என்று சொன்னான்னு வச்சுக்கோங்க, அது சிக்கலாக போயிடும். உண்மையை சொல்பவர்களாக இருக்கணும். அதே மாதிரி உண்மையிலே வந்து சரியா இல்லாத மகனை வந்து அவன் ரொம்ப உயர்ந்தவன் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது என்பதெல்லாம் வந்து பார்க்கிறோம். அதுக்கு தான் சொல்றார் குலமுதல் அறிவின் மிக்கார். அவங்கெல்லாம் குலம் குடி முதலிய அறிவுகளில் சிறந்த முதியோர்கள், அந்த குலத்தினுடைய ஆச்சாரங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் என்று பார்க்கிறோம். கோத்திர முறையும் தேர்ந்தார். கோத்திரம் என்று சொன்னால் குலத்தினுடைய உட்பிரிவு தான். அது வந்து அந்தந்த ஊர் சார்ந்து அதனுடைய குலத்தை சார்ந்து அந்த கோத்திர பெயர் வந்து அமையும். அப்பர் சொல்றார் இல்லையா, கோத்திரமும் குலமும் அப்படின்னு சொல்றார். அவர் அது வேற ஒன்றுத்துக்கு சொல்றாரு, இருந்தாலும் சும்மா சொல்றோம். குலம் கோத்திரம் என்பது சொல்லுவாங்க, அதனுடைய உட்பிரிவு தான். அப்படி தேரக்கூடியவர்கள், தேர்தல்னு சொன்னால் ஆராயுதல், அப்படி இருக்கக்கூடியவங்க பெரியவங்க போகிறாங்க. யாருன்னு சொன்னால் நலமிகு முதியோர் சொல்ல சடங்கவி. அவர் என்ன பண்ணுறார், நன்மை ஏற்று, நன்மை தான் இது, இவரை போல ஒரு மாப்பிள்ளை வருதா சொன்னால் நல்லது தான் என்று அதை ஏற்றுக்கொள்கிறார். அது எப்படி அவர் தெரியுதுன்னு சொன்னால் மலர்தர் முகத்தனாகி ஒரு ஸ்மைல் பண்ணுறார், சிரிக்கிறார்னு பார்க்குறோம். சிரித்து மனம்புரி செயலின் வாய்மை பலவுடன் பேசி திருமணம் எப்படி செய்யலாம் என்பது அளவுக்கு அவங்க பேசிடுறாங்கன்னு பார்க்குறோம். பேசிட்டு தான் வந்து இவங்க கிட்ட சொல்ல போகிறாங்க. அந்த வாய்மை என்று சொன்னால் திருமண நாள், இடம், சிறப்பு வகைகள் முதலியன அது குறிப்பில் எழுதியிருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க பெரியவங்கள்லாம் பேசிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க கிட்ட வந்து சொல்ல போகிறாங்க சுந்தரருடைய அப்பா அம்மா கிட்ட. ஒத்த பண்பினால் அன்பு நேர்ந்தான். ஏன் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அந்த ஒத்த பண்பு. அந்த ஒத்த பண்பு என்று சொன்னால் அதுக்கு தான் அகப்பொருளை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எங்களுக்கு 3ஆம் ஆண்டு போயிட்டோம் இல்லையா, 3ஆம் ஆண்டில் ஒரு பருவத்திற்கு 5 பாடங்கள், இப்போ 5வது 6வது பருவம் இருக்குது செமஸ்டர். அதில் 5மே வந்து மேஜர் சப்ஜெக்ட், முக்கிய பாடங்கள். சங்க இலக்கியம் அதில் வருது. சங்க இலக்கியத்தினுடைய அகம், அதில் ஆசிரியர் வந்து என்ன பண்ணார், அகம் என்று சொல்வதனால மாணவர்கள்லாம் 2ஆம் ஆண்டில் நம்பி அகப்பொருள் படிச்சிட்டிங்க, அகம் என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். எல்லாம் எழுந்து, அதுதான் தெரிந்த கேள்வியாக இருந்தாலும் திடீரென்று ஆசிரியர் வந்து கேட்டால் நமக்கு தெரியாது இல்லையா, எல்லாம் எழுந்து நின்று அப்படியே பயப்படுறாங்க பசங்களாம். அதாவது மனைவியும் கணவனும் அவருடைய அந்த இது அப்படின்றாங்க. அவரோட நிறுத்துங்கன்னார். இப்போ தாண்டா நான் அகப்பொருள் பற்றி கேட்டேன்னு சொன்னால், களவு வாழ்க்கையில் காதலனும் காதலி தான் இருப்பாங்க, நீ நான் மனைவி கணவன் சொல்கிற அப்படின்னு உட்கார சொல்லிட்டார். அப்படியே ஒருத்தராக கேட்டார். சில பேர் வந்து ஓரளவுக்கு வந்தாங்க, சார் தலைவனும் தலைவியும் அவங்களுடைய அந்த செய்தி சொல்வதுன்னாங்க. நீ கிட்ட வர ஆனால் சொல்லலை, உட்காருப்பா அப்படின்ட்டார்.
என்ன இவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி எல்லாரும் வந்து ரொம்ப இதா இருந்தாங்க. அப்புறம் தான் அவர் சொன்னார், முக்கியமான ஒரு வார்த்தையே ஒத்த தலைவனும் தலைவியும் தன்னுள் நிகழக்கூடிய அந்த உள்ள நிகழ்ச்சியினை பிறர்க்கு இன்னவாறு இருந்தது என்று உரைக்க முடியாமல் இருப்பதுதான் அகம் என்று அவர் சொன்னார். அதுல 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். அவருடைய உள்ள நிகழ்ச்சின்னு சொன்னா அவர் 2 பேருடைய கருத்து அது. அது 3வது ஒரு ஆளுக்கு போய் சொல்ல முடியாது, முழுசா சொல்ல முடியாது. தலைவனும் தலைவிக்கும் இருக்க உணர்வு சிலது தான். அந்த தலைவனை நம்ம பார்த்துட்டேன், அவர் எங்க அப்படின்றது தான் தோழி கிட்டலாம் சொல்லுவாளே தவிர எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அது ஒண்ணு. அதை விட முக்கியமான வார்த்தை என்ன சொன்னா ஒத்த தலைவனும் தலைவியும் சொல்றாரு பாருங்க. அது என்னன்றது ஒரு நூற்பாவே இருக்கு. அன்பின் 5 வாங்க, அன்பின் 5 சொல்லுவாங்க அவங்கய்யா. என்ன அன்பின் 5 என்று சொன்னால் அவருடைய சிறப்பா இருப்ப மிச்சம் 2 இருக்குது. 5 திணை மட்டும் இல்லாம கைக்கிளை பெருந்திணை என்பது இருக்கு. ஒருதலை காமமும் பொருந்தா காமமும் சிறப்பே கிடையாது என்று சொல்லிதான் 5 என்பதுதான் அன்பின் 5 என்று சொல்லுவாங்க. அதுக்கு இந்த ஒரு வார்த்தை முக்கியம் இல்லையா? ஐயா எல்லாம் சொல்றீங்க, நல்ல வேளை அவர் அதோட நிறுத்திட்டார். எங்க இதையே தான் எல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்றீங்களே என்று. அந்த ஒத்த என்று சொன்னால் என்ன, எதனால் ஒத்த என்று சொன்னால் அந்த பொருத்தம் சொல்றோம் இல்லையா? இப்போ கூட இத்தனை பொருத்தமும் இருக்குதா, 10 பொருத்தமும் இருக்குதா, நான் என்ன சும்மா எண்ணி பார்த்தேன். ஏன்னா என்ன 10 பொருத்தம் நமக்கு தெரியாது. இது 10 இருக்கான்னு பார்த்தா 10 இருந்தது. அந்த நூற்பா படிக்கிறேன் நான். எவ்வளவு எப்படிலாம் திருமணம் செய்திருக்கிறாங்கன்னு பாரு. பிறப்பே குடிமை, ஆண்மை, ஆண்டோடு உருவு, நிறுத்த காம வாயில், நிறையே அருளே உணர்வோடு திரு என முறையுறக் கிளந்த ஒப்பினது வகையே. அந்த ஒப்பு என்று சொன்னால் இவ்வளவு 10ம் பொருந்தி இருந்தாதான் வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வந்து அவங்களுக்கு அமையும்னு சொல்றாங்க. கண்ணதாசன் அதான பாடினார். ரொம்ப எளிமையான பாட்டு தான் அது. ஆமா, கண்ணதாசன் பாடும்போது நான் சொன்னார், எளிமையா ஒரு பாமரருக்கும் புரியும் வகையில பாடினார். வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும். பரமசிவன் கழுத்திலிருந்து அந்த பாட்டு, தத்துவ பாட்டு அது. என்ன சினிமாக்கெல்லாம் போயிட்டேன்னு நினைக்காதீங்க, சும்மா ஒரு புரியறதுக்காக. அப்போ அந்த திருமண உறவு என்பது மிக முக்கியம். ஞானசம்பந்தர் கூட ஏன் இதுவும் பெருமானுடைய அருள் என்று ஏத்துட்டு இருக்கலாம் இல்லையா? திருமணம் செய்யும் பொழுது ஏன் வேணான்னு சொன்னா, இந்த இல் ஒழுக்கம் வந்து எய்தியதே என்றால் என்னன்னா, இது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு கூட வகுப்பு தொடங்குவதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் பேசிட்டு இருந்தோம் ஐயாவோட. இல்லறம் என்று சொன்னால் அது அறம். இல்லறத்துல இப்படிலாம் ஒழுக வேண்டும் என்று சில முறைகள் இருக்குது. அதெல்லாம் செய்யாம இருந்தா குற்றம்னு சொல்றாங்க. என்ன, விருந்து முக்கியம் சொல்றாங்க. பலருக்கு கொடுக்கணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். அதான் எங்க வகுப்பாசிரியர் வந்து சொல்லுவார், 500 ரூபாய் இருக்கும் பொழுது ஒரு 50 ரூபாயோ கொடுக்காதவன் நான் 5 லட்சம் வந்ததுன்னா வந்து ஒரு 50,000 கொடுக்குறேன் என்ற அந்த ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடாது. இப்போ எவ்வளோ இருக்குதோ 10 ரூபாய் இருக்குன்னா 1 ரூபாய் கொடுக்கணும். அப்பதான் உனக்கு அந்த மனசு வருமே தவிர, நான் கோடீஸ்வரன் ஆனாதான் அறம் செய்வேன் என்று சொன்னா எப்ப அறம் செய்வதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல இல்வாழ்க்கைக்கு சில முறைகள்லாம் இருக்குது. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்றார். தென்புலத்தார் தெய்வம் விருந்து பொக்கல் எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் தான் தான் அதெல்லாம் சொல்றாரு இல்லையா? அந்த முறைகள்லாம் இருக்கு. அப்படி வந்து இருக்கணும்னு சொன்னா நம்ம மட்டும் செய்ய முடியாது. அதெல்லாம் வந்து இப்போ வழக்கத்தில் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பேச்சுலர் லைஃபோடு தான். அப்போ தான் வந்து நமக்கு என்ன தோணுதோ செய்ய முடியும். திருமணம் ஆகிடுச்சின்னு சொன்னால் அவரிடத்துல கேட்கணும், அவங்க வந்து ஒத்துக்கணும் இல்லையா இதெல்லாம் செய்வதற்கு. அப்போ எப்படி இருந்தால் ஒத்துப்பாங்கன்னு சொன்னால் இந்த 10ம் வந்து பொதுவாக இருக்கணும். அதனால தான் வந்து சாதாரண விஷயம் அல்ல, தெய்வத்தினுடைய அருளால். நான் இங்கேயே சொல்லியிருக்கேன் இல்லையா, இயற்கை புணர்ச்சி என்று சொன்னால் தலைவனும் தலைவியும் முதல்ல பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது புணதல்னா சேர்தல், அவருடைய இந்த மனம் வந்து ஒன்றுபடுதுன்னு சொன்னா அது உரையாசிரியர்கள் எழுதும் பொழுது முன் ஜென்மத்தினுடைய அந்த ஊழ்வினை கூட்ட, அதனால் வந்து அவர்கள் பெருமானுடைய அருளால் தான் வந்து பார்க்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து இருந்தாதான் வந்து இந்த பொருத்தங்கள் வந்து வரும், அவர்களுக்கு அந்த இல்வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று பார்க்கிறோம்.
வினை. ஆமா, அருமையான உதாரணம். பால்வரி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வினையை சேர்ப்பதற்குரிய அந்த தெய்வம் என்று. அதுதான் இங்க சொல்றாங்க. அது வந்து ஐயா சொன்ன மாதிரி அது அமைவது ரொம்ப ரேர். அப்போ இவங்களே வந்து பெற்றோர்களே வந்து மகள் பார்த்து அவருக்கு திருமணம் செய்கிறாங்கன்னு சொன்னால் அவள் அதெல்லாம் பார்க்குறாங்க. பொதுவாக எல்லாரும் பார்ப்பாங்க, அவர் வேற ஆதிசைவர் வேற, அப்போ முறையாக இருக்கணும்ன்று பார்க்குறாங்க. இந்த 10ம் பார்த்து இதில் வந்து பொருந்தி வராங்க என்பதை வந்து பார்க்குறோம். அதனுடைய உரையெல்லாம் எழுதுறாங்க. அது சரி வேணாம், ரொம்ப அகப்பொருளாக போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம வெறும் அந்த நூற்பா மட்டும் எழுதிட்டேன் நான். அடுத்து ஒரு செய்தி, நாம் அவசரத்தில் 6வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மங்களம் புளிய செய்தன இருக்கும் இல்லையா, அது வந்து 10வது பாடல். இன்னைக்கு ஐயா குறிப்பு கொடுத்துருப்பாங்க. ஐயா அது 7வது பக்கம் கொடுத்துட்டீங்களா ஐயா? ஆமா, 7வது பக்கத்தில் இருக்கு பாருங்க. 7வது பக்கத்தில் இன்னைக்கு தேதி போட்டிருக்கு. அதுதான் வந்து 9வது பாடல். ஆமா, 21/6 என்று போட்டு இன்னைக்கு குறிப்பில் இருக்கக்கூடியது 9வது பாடல். அடுத்து நம்ம அந்த பழைய குறிப்புக்கு வருவோம். என்னன்னு சொன்னா, இப்ப அந்த குளமெல்லாம் பார்த்து பெரியவர்கள் பேசி என்ன நாள் எப்படிலாம் செய்யணும் என்றெல்லாம் பேசிட்டாங்க. அடுத்து மற்றவன் இசைந்த வார்த்தை கேட்டவர் வள்ளல் தன்னை பெற்றவர் தம்பால் சென்று சொன்ன பின் பெருகு சிந்தை உற்றவோர் மகிழ்ச்சி எய்தி மனவினை உவந்து சாற்றி கொற்றவர் திருவுக்கு ஏற்ப குறித்து நாள் ஓலை விட்டார். ஆமா, என்ன அவங்க வந்து சொல்றாங்களாம், என்ன சொல்றாங்க, அவர்கள் இசைந்த வார்த்தை சடையனாரிடத்துல வந்து சடங்கவி சிவாச்சாரியார் வந்து இசைவு தந்துட்டார், தன்னுடைய மகளை நம்பி ஆரூருக்கு திருமணம் செய்து கொள்ள இசைவு தந்துட்டார், விருப்பம் அவருக்கும் விருப்பம் என்பதை சொல்லிய உடனே அது என்ன பண்றாங்களாம், கேட்டவர் அப்படின்னு சொன்னா நயமா எழுதுறாங்க. என்னன்னா, கேட்டவர் என்று சொன்னால் மகளை கேட்டவர், மகளை போய் கேட்டவங்க. இன்னொன்னு, அவர் சொன்னதை காதால கேட்டாங்க இல்லையா. யாரோ ஒருத்தர் வந்து சொல்வதை காட்டிலும் இந்த வகுப்பறையிலலாம் அப்படிதான் பண்ணுவாங்க. சில விளையாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே பள்ளியில் இருக்கும் பொழுது எல்லாரையும் உட்கார வைத்து முதல்ல இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு ஒரு செய்தியை சொல்லுவாங்க. அதை நீ வந்து 2வது மாணவனுக்கு சொல்லு, 3வது மாணவனுக்கு சொல்லு என்று சொல்லி கடைசியாக ஒரு வகுப்பில் 30 பேர் இருக்கான்னு வச்சுங்களேன், 30வது மாணவன் அதை சொல்லும் பொழுது செய்தியே வேறவா இருக்கும். இவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, அவன் நேர்மாறாக ஏதோ ஒன்று சொல்லுவான். அப்போது முதல்ல யார் கேட்குறாங்களோ, இப்போ நான் ஐயா இடத்துல ஒன்று சொல்கிறேன், அதை ஐயா வந்து உங்ககிட்ட சொன்னார்னு சொன்னால் டைரக்டாக நான் சொன்னதை கேட்டவர் உங்ககிட்ட சொல்கிறாருன்னா உறுதியானது. அது ஐயா வந்து சிந்துஜாவிற்கு சொல்லி, சிந்துஜா எங்கள் அம்மாவிற்கு சொல்லி, அவங்க மாமி கிட்ட சொல்லி, மாமி வந்து உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அப்படியே வந்து செய்தியே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதுபோல் இசைந்த வார்த்தை கேட்டவர், அந்த பெரியோர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து சடங்கவி சிவாச்சாரியார் சொன்னதை கேட்டவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, வள்ளல் தன்னை பெற்றவர், சுந்தரரை வள்ளல்னு சொல்கிறாரு பாருங்க. என்ன வள்ளல் என்று சொன்னால், இந்த உலகிற்கு திருத்தொண்ட தொகையை கொடுக்கிறார், அது பெரிய ஒரு வல்லன்மை அவருக்கு. இன்னொன்று, அவர் தான் வள்ளலாக வந்து தான் பதிகம்லாம் பாடுறாரே, பெருமான் கொடுத்த பொருளை எல்லாம் அவரே வைத்துக்கிறாரா என்று சொன்னால் இல்லை. எல்லாத்தையும் வந்து தனக்கு கொடுத்தது எல்லாத்தையும் மனைவிடத்தில் கொடுத்து நீ யாருக்கு வேணா கொடுமான்னு சொல்கிறார். நெல் கிடைக்குதா, ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியன்னு சொன்னவர் இங்கே வந்த உடனே யார் யார் வீட்டிற்கு எதில் இருக்குதோ எல்லாம் எடுத்துக்கங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னால் இயல்பாகவே அவர் வந்து வள்ளல் தன்மை உடையவர் தன்னுடைய மனசில் என்பதை பார்க்கிறோம். வள்ளல் தன்னை பெற்றவர் தம்பால் சென்று சொன்ன பின் அதை போய் சொல்கிறாங்க, இசைவு கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அவங்க என்ன ஆகிறாங்களாம், பெருகு சிந்தை உற்றதோர் மகிழ்ச்சி எழுதி, ஆஹா நம்முடைய மகனுக்கு ஒரு நல்ல ஒரு வரன் அமைந்து விட்டது என்று ஒரு மகிழ்ச்சி எழுதி மனவினை உவந்து சாற்றி, சாற்றி என்று சொன்னால் அந்த திருமண செயல்கள் எல்லாம் என்னென்ன செய்யணும் என்பதை வந்து பேசி கொற்றவர் திருவுக்கு ஏற்ப குறித்து நாள் ஓலை விட்டார். நம்ம இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், அவர் வந்து அரசகுமாரனாக வளர்ந்தார், வளரும் பொழுது வைதிக திருவும் பொங்க தன்னுடைய ஆதிசைவ மரபிற்குரிய அந்த அனுஷ்டானங்களை எல்லாம் செய்கிறார், ஒழுக்கங்களை எல்லாம் ஒழுகிறார்னு பார்த்தோம். இப்போ திருமணம் நடக்குதே, திருமணம் வந்து சாதாரண வீட்டு திருமணம் மாதிரி நடக்குமா இல்லை ராஜா வீட்டு திருமணமாக நடக்குமா என்று கேட்டால் ராஜா வீட்டு திருமணமாக தான் நடக்குது என்று சொல்கிறார் சேக்கிழார்.
கொற்றவர் திருவுக்கேற்ப, திரு என்று சொன்னால் செல்வம் என்றும் ஒரு பொருள். ரொம்ப வளமா நல்லா செய்கிறாங்க. இன்னொன்று அழகு. அந்த மன்னவருடைய முறையெல்லாம் திருமண முறை எப்படி இருக்குமோ அவ்வளோ ஒரு அழகாகவும் திருமணம் செய்கிறாங்க என்று சொல்லி அதையெல்லாம் என்ன பண்ணாங்களாம் குறித்து அந்த திருமண ஓலையில் குறித்து ஓலை விட்டார். அந்த ஓலையை வந்து மணமகள் வீட்டாருக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க அவருடைய அந்த வழக்கப்படி. இப்போ வந்து என்ன பண்ணுங்க, 9ஆம் மன்னிக்கணும், அந்த பழைய நோட்ஸ் இருக்கு இல்லையா, 6வது பக்கம் அதை எடுத்துக்கங்க. அதில் மங்களம் பொலியன் வருது இல்லையா, அது இது இருந்தால் மாற்றிக்கங்க. 9வது இல்லை, அதான் 10வது பாட்டு. அப்படி ஓலை விட்ட உடனே மங்களம் பொலியச் செய்த மணவினை ஓலை ஏந்தி அங்கையர்கண்ணினாரும் ஆடவர் பலரும் ஈண்டி கொங்கலர் சோலை மூதூர் குறுகினார் எதிரே வந்து பங்கைய வதனிமாரும் மைந்தரும் பணிந்து கொண்டார். அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னால் மணமகனுடைய வீட்டிலிருந்து அந்த திருமண ஓலை வருது. அப்போ எவ்வளோ மரியாதையாக அவர்கள் வந்து ஏற்கணும் என்பதை அவங்க சொல்கிறார். என்ன பண்ணுறாங்களாம், அந்த ஓலை வந்து மங்களம் பொலிய செய்த ஓலை. ஏன்னா திருமணத்துக்காக செய்கிறாங்க, மங்களமாக என்ன முறையாக செய்யணுமோ அதெல்லாம் செய்த மணவினை ஓலை ஏந்தி அங்கையர் கண்ணினாரும் ஆடவர் பலரும் ஈண்டி, இளம் பெண்களாக இருக்கக்கூடியவன் பொதுவாக மங்கள பெண்கள் அவங்களும் ஆடவர்களும் பலரும் ஈண்டி என்று சொன்னால் நிறைந்து கொங்கலர் சோலை மூதூர் குறுகினார். அந்த ஊர் என்பது புத்தூர். இயற்கையான வளமாக இருக்கக்கூடிய அந்த புத்தூருக்கு போகும்பொழுது அவர்களை எதிரே வந்து யாரு, சுந்தருடைய வீட்டிலேருந்து வராங்க இல்லையா, மணமகன் வீட்டாரை எதிர்கொண்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, பங்கைய வதனிமாரும் அவர்களும் வந்து மங்கள பெண்கள் ஆடவர்களாக வராங்க, இவர்களும் வந்து இளம் பெண்களாக, பங்கைய வதனம் என்று சொன்னால் தாமரை போன்ற முகமுடைய இளம் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து மைந்தரும் என்ன பண்ணுறாங்க, பணிந்து கொண்டார் என்று சொன்னால் பணிவுடன் அந்த ஓலையை வாங்கி ரிசீவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறார். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் போகும்பொழுது சரிங்க நீங்கள் போனீங்க எல்லாம் சரியாக வந்து உங்களை ரிசீவ் பண்ணாங்களா, அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன செய்தாங்களா என்று கேட்குறோம் இல்லையா, அதுபோல் இதெல்லாம் ஒரு முறை தான். அதாவது பெரிய புராணம் என்பது ஏதோ சும்மா வரலாற்றை நம்ம படித்து கொண்டு போகிறோம் என்பது இல்லாமல் ஒரு வாழ்வியல் நெறியை சொல்லுது பாருங்கள். பேசி முடித்துட்டாங்க, திருமணம் செய்ய போகிறோம் என்பது உறுதியாகிடுது. இப்போ வந்து அவங்க ஓலையும் வந்து அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் சரி அவங்க தான் வந்து கொடுக்கட்டுமே வீட்டில் என்று இல்லாமல் அந்த ஒரு மரியாதை வந்து ரிசீவ் பண்ணணும். ஒரு பெரியவங்க வராங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து பண்ணணும். பழைய முறையில் சொல்லும் பொழுது வீட்டிற்கு வராங்கன்னு சொன்னால் வந்தவங்களை பெரியவர்கள் சான்றோர்களாக இருந்தால் வீட்டிலே இருந்து ஒரு 7 அடி வரை அவங்கள போய் நம்ம விட்டுட்டு மறுபடியும் வந்து வரணும் என்று சொல்லுவாங்க. சரி அவங்க காரில் தானே வந்திருக்கிறாங்க போக போகிறாங்க என்று சொல்லி நம்ம சீரியல் வச்சிடக்கூடாது. பெரியவங்க வராங்கன்னா வந்து போனோம் என்று பார்க்குறோம். அதெல்லாம் மரபு. அதுதான் எங்க ஐயா சொல்றாங்க, அதெல்லாம் எங்க, அதாவது வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான்னு சொன்னா அதையே வந்து மாத்திட்டாங்க. வேளாளன் என்பான் விருந்து இருக்க உண்ணாதான், அவங்க போன்றோம் அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் என்று சொல்ற அளவு அந்த அளவுக்கு வந்து மாறி போச்சு. எல்லாம் ஒரு மரபும் மாறி போயிடுது இல்லையா. அது மாதிரி அவர் சொல்றார், செல்விருந்துக்கு விருந்துன்னா வர விருந்தை வந்து சரியா அது பண்ணா போதும். அதுக்குதான் சொல்லுவாங்க, இப்ப கணவனுக்கே வந்து சரியா சோறு போட மாட்டேன்றாங்க. மாறுகிறது, காலம் மாறுகிறது. இவையெல்லாம் படித்தால் படித்தது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பின்பற்றணும். அதுக்காக தான் வந்து பொதுவாக சொல்லுவாங்க. இவர் நம்ம தொண்டைமண்டல மகாசன்னிதானம் கூட சொல்லுவார், நீங்கள் வந்து நம்மளே வந்து வரோம் இல்லையா, வந்தது நீங்கள் மட்டும் போதாது, வீட்டில் போய் குழந்தைகள் இடத்துல சொல்லுங்கள், குழந்தைகள் இடத்துல சொல்லுங்கன்னு. எல்லாரும் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க இடத்துல சொன்னாதான் அவங்களுக்கு பதியும். ஓ இப்படி செய்யணும் போல இருக்கு, அந்த முறை வந்து தெரியும். ஒன்றுமே தெரியாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு இப்படி செய்யணுமா என்று சொன்னால் அதை சொல்லி கொடுக்காத ஒரு தலைமுறையாக நம்ம போயிடக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து வந்தா என்ன, அப்புறம் வந்து அது அவங்களுடைய இது பார்க்குறோம், அது ஒரு வினை இல்லையா, அது பார்த்துக்கலாம். இப்போது வந்து 7வது பக்கம் அடுத்த பாடல். நான் சென்ற வகுப்பில் ஒரு பாட்டு விட்டுட்டு பாவம் உங்களுக்கு 7வது பக்கத்தில் 11வது பாடல் இருக்கு. மகிழ்ச்சியால் மனமீ கூறி மங்கள வினைகள் எல்லாம் புகழ்ச்சியால் பொழிந்து தோன்ற போற்றிய தொழிலராகி இகழ்ச்சி ஒன்றானும் இன்றி ஏந்து பூமாலை பந்தர் நிகழ்ச்சியின் மைந்தர் ஈண்டி நீள்முலை சாத்தினார்கள். என்னன்னு சொன்னால் திருமண ஏற்பாடுகள்லாம் செய்கிறாங்களாம்.
மகிழ்ச்சியால் மனமிக்கூறி என்று சொன்னால் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. அவங்க அந்த ஓலை கொடுத்த உடனே வாங்கி கொண்டு மகிழ்ச்சியினால என்ன செய்கிறாங்க, அடுத்து திருமணத்திற்குரிய வேலைகள் செய்கிறாங்க. மங்கள வினைகள் எல்லாம் புகழ்ச்சியால் பொழிந்து தோன்ற அந்த அவர்கள் செய்யக்கூடிய அந்த பொழிவை பார்த்துட்டு எவ்வளோ அருமையாக ஏற்பாடு செய்கிறாங்க. திருமண ஏற்பாடு பார்த்துட்டே சொல்கிறாங்களா, இன்னும் திருமணம் வந்து வரல, இவ்வளோ ஏற்பாடு செய்கிறாங்களே அப்படி என்று எல்லாரும் புகழக்கூடிய அளவில் அந்த ஏற்பாடுகள் செய்து போற்றிய தொழிலராகி இகழ்ச்சி ஒன்றானும் இன்றி ஒரு குற்றம் கூட கூற முடியாது. இகழ்ச்சி எப்போ வரும் என்று சொன்னால், ஒரு குற்றம் சொன்னால் குற்றம் சொல்லும்பொழுது அந்த இகழ்ச்சி வந்து வரும். அதுக்கு இடமே இல்லாதவாறு குற்றமே சொல்ல முடியாத அளவிற்கு அந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெறுகிறது. இன்றி ஏந்து பூமாலை பந்தர், பூமாலையினால் ஒரு பந்தல் அமைத்து என்ன பண்ணுறாங்க, நிகழ்ச்சியின் மைந்தர் ஈண்டி அவரெல்லாம் ஒன்று சேர்ந்து நீள்முளை சாத்தினார்கள். அந்த ஏற்பாடுகள்லாம் செய்யும் பொழுது முளை சாத்தினார்கள் என்று வந்து சொல்கிறாங்க. அந்த முளை சாத்துதல் என்று சொன்னால் என்னன்றதை நான் எழுதியிருக்கோம், அது சொல். மனமிக்கூறி என்று சொன்னால் திருமண செய்தி அனைவரிடமும் கூறி அந்த மகிழ்ச்சியினால் என்ன பண்ணுறாங்களா, எங்கள் மகளுக்கு வந்து திருமணம் முடிவாகிட்டு இப்போ அவங்க வந்து ஓலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க என்பது போல் சொல்லி இன்றைக்கி இந்த தேதியில் எப்படி இப்படிலாம் சொல்லும்பொழுது பலர் இடத்துல போய் சொல்கிறாங்க. சொல்லிட்டு முளை சாத்துதல்னு சொன்னால் அது வடமொழியில் வந்து அங்குரார்ப்பணம்னு சொல்கிறாங்க. அதுதான் பாலிகைன்னு சொல்கிறீங்களே, அதுவும் எழுதியிருக்கு. அங்குரார்ப்பணம் சொல்லுவாங்க. பாலிகைன்னு சொன்னால் பொதுவாக என்னென்னா இந்த முளை இது வர்றதுக்கு சொல்லுவாங்க. அந்த களம் இருக்கு இல்லையா, ஒரு மண்கலத்திலேயோ அல்லது இவர் ஒன்றும் பொண்ணு சொல்கிறார், பொண்ணோ ஏதோ ஒன்று வைக்கும் பொழுது அந்த ஒரு பொருள் தாங்குகிற ஒரு பானை போல் இருப்பது தான் பாலிகைன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இது இந்த ஒரு முறையே வந்து அப்படி செய்கிறதே பாலிகை அப்படின்றது சொல்கிறாங்க. அதெல்லாம் எழுதியிருக்கோம். இது என்ன அப்படின்னு சொன்னால், இது மணநாளுக்கு முன் 7ஆம் நாளில் செய்யப்படும் சடங்கு ஆகும். இதெல்லாம் அவங்க எழுதுறது தான். திருமணத்துக்கு முன்னாடி 7 நாள், அது அதாவது எப்படி சொல்கிறதுனா அதை செய்து 7ஆவது நாள் திருமணம் இருக்கும். அப்படி இது எதுக்கு செய்கிறாங்கன்னு சொன்னால், சந்திரனை அதிதெய்வமாக வைத்து, சந்திரனை வந்து அதிதெய்வமாக வைத்து கும்பத்தின் அருகே பாலில் கலந்த நவதானியங்களை சும்மா வந்து அதை போடுறது கிடையாது, நல்லா வந்து இந்த மணமக்கள் வந்து வாழ வேண்டும் என்று எண்ணி அதற்குரிய மந்திரங்கள். ஏன்னு சொன்னால் அந்த வேதத்தில் எல்லாத்துக்கும் அது அந்த சடங்குகளாக சரியான மந்திரங்கள் இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாம் முறையாக செய்ய போகிறாங்கன்னு பார்க்குறோம். சேக்கிழாரே சொல்லும் பொழுது விதிமுறை வழாமல் செய்துன்னு சொல்லுவார். அதற்குரிய மந்திரத்தோடு பாலிகைகளிடத்தில் பெய்து, அந்த பாலிகை என்பது சொல்கிறாங்க பாருங்கள், அதற்கு வந்து விதைத்து மண்ணிட்டு வளர்த்தல் என்பர் ஸ்ரீ ஆறுமுகத்தம்பிரான் சுவாமிகள். சிகேஎஸ் வந்து ஆறுமுகத்தம்பிரான் சுவாமிகள் அது சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறாங்க, அதாவது துவாதசாதித்தர்களுக்காகவும் என கூறுவர். அதுதான் எனக்கு ஒரு இதாக இருந்தது. சந்திரன் வந்து சொல்கிறாங்க, சந்திரனை அதிதெய்வமாக வைத்து சொல்கிறது. இந்த துவாதசாதித்தர்கள் என்று சொன்னால், துவாதசம்னு சொன்னால் நமக்கு தெரியும், மதுரையை கூட, ஆமாம் 12, மதுரையை கூட துவாதசாந்த தலம் என்று சொல்லுவாங்க. அந்த 12 அங்குலம் மேலே இருந்தால் தான் வந்து பிரம்மரந்திரம்னு சொல்லும்போது அதனுடைய ஒரு தத்துவமாக கோயில் இருக்குதுன்னு துவாதஸ்தாந்த தலம்னு சொல்லுவாங்க. அதுதான் துவாதச அப்படின்னா 12. ஆதித்யன் என்று சொன்னால் சூரியன். 12 சூரியர்கள் சொல்லுவாங்க பொதுவாக. அந்த 12 சூரியர்களுக்கு உரிய ஒரு மரியாதையாகவும் சந்திரனை அதிதெய்வமாக வைத்தும் செய்யக்கூடிய ஒரு, பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, சந்திரன் சூரியன் என்பது வந்து பெருமான் பெருமாட்டி உமையம்மை, சிவன் உமையம்மை அவர்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அப்போ இருவர்களையும் முன்னிறுத்தி அந்த அதிதெய்வங்களாக வைத்தும் அந்த மந்திரங்களை எல்லாம் செய்தும் எப்படி அந்த பயிர் வந்து வளருதோ அதுபோல் அவர்களுடைய வாழ்க்கையில் வளம் வந்து சேரணும், அவர்கள் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக. அதுக்கு தான் அந்த திருமணத்தில் வாழ்த்தும் பொழுதே கூட நெல் போடுவாங்க அந்த காலத்தில் என்று சொல்லுவாங்க. இப்போ தான் நம்ம அவசரத்தில் அரிசியில் வந்து மஞ்சளை தேய்ச்சிட்டு கொடுத்துட்றோம். அது கூட இவங்களாம் முறையாக தமிழ் முறையில் செய்யும் பொழுது அவர்களே வந்து மணமக்கள்லாம் வந்து வருவாங்க, ஒருத்தரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவர் விமல்நாதன் தான் சொல்லுவார், அவசரப்படாதீங்க இருங்க, அவங்களே வருவாங்கன்னுவார். இப்போ என்ன பண்ணுறோம், அவரிடத்துல போதோ போலையோ வேகமாக தூக்கி எறிய வேண்டியது. எப்படி சாக்கி நாயனார் கல்லை போட்டாரோ அந்த மாதிரி அன்பினால் வந்து எறிகிறீங்க, அதனால் அவங்கள ஏற்றுக்கிறாங்க மணமக்கள். அப்படி போட்டு போயிடும். ஏன் நெல் என்று சொன்னால், நெல் தான் வந்து விளையும், அது வந்து விளைவது போல் அவருடைய அந்த வளர்ச்சி இருக்கணும் என்பதற்காக வந்து அன்பினால் செய்யக்கூடியது. அது என்ன சொல்கிறா, இந்த முறை வந்து இருக்குது இல்லையா, அப்படியே ஞானசம்பந்த புராணத்தில் சொல்கிறார் பாருங்க சேக்கிழார். நன்னிலைமை திருநாளுக்கு
ஏழு நாளா நன்னாளில் பொன்மணி பாலிகை மீது சொல்லும்பொழுது பாலிகை என்ன சொல்றார், புனித முளை பூரித்தார் ஞானசம்பந்தருடைய புராணத்தில். ஏன்னா அவர் வந்து ஸ்மார்த்த பிராமணர், சரியா அந்த முறையெல்லாம் சொல்லி சேர்க்கிறார் சொல்லுவார். அடுத்து மணிமேகலையில் இந்த செய்தி வருது. பொதுவாக திருமணத்துக்கு மட்டும்தான் செய்வாங்களா என்று எந்த பாலிகை என்பது நமக்கு புரியல. இதெல்லாம் எங்க நம்ம பார்க்கறது? அப்பதான் வந்து பார்த்த அந்த ஒரு மங்கள விழாக்கள் எல்லாத்துக்கும் செய்வாங்க இல்லையா, அதுதான். அப்போ நான் பார்க்கும்பொழுது அகராதியில் மணிமேகலையில் ஒரு இது கொடுத்துருந்தாங்க. மணிமேகலையில் எங்கே இது வருதுன்னு பார்த்தா முதல்ல வருது. அந்த மணிமேகலுடைய கதை சொல்ல வேண்டாம், தெரியும். என்ன விழா எடுப்பாங்க, இந்திரனுக்காக விழா எடுப்பாங்க. அப்போ தான் சொல்லும் பொழுது ஒரு குறிப்பு சொல்லுவாங்க, சிவபெருமான் முதலாக சதுக்க பூதம் ஈராக அப்படின்னு முதல்ல ஒரு நுட்பம் தான். அது பௌத்த காப்பியமாக கூட இருக்கலாம். முதல் நிலையில் ஒன்று சொல்கிறாங்க, கடைசியாக அந்த ஊரினுடைய ஒரு சிறு தெய்வம் போல ஒரு பூதத்தை சொல்கிறாங்க. அது நல்ல ஒரு அறத்திலிருந்து பிறந்தால் தண்டிக்கக்கூடிய சதுக்க பூதம். பௌத்த காப்பியமாக இருந்தாலும் உயர்ந்த ஒரு பொருளாக சொல்லும்பொழுது முதல்ல சிவபெருமானை சொல்கிறாங்க. சிவபெருமானிலிருந்து சதுக்க பூதம் வரை இந்த இந்திர விழா எடுக்கவில்லை என்று சொன்னால் ஒரு குற்றமாக எண்ணுவார்கள் என்று சொல்லி இந்திர விழா எடுக்கணும் அப்படின்னு அந்த மணிமேகலை தொடங்கும். அது இருக்கட்டும். அதில் தான் வந்து இந்த பாலிகை வைப்பது வருது. என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தோரண வீதியும் தோமரு கோட்டியும், தோமரு கோட்டியும்னு சொன்னால் அந்த ஒரு மண்டபங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது பூரண கும்பமும் பொலம்பாலிகைகளும், பொலம்பாலிகைகள்னு சொன்னால் பொன்னினால் ஆன அந்த பாலிகைகள்லாம் செய்து பாவை விளக்கும் பலவுடன் பரப்புமின், என்னென்னலாம் செய்யணும்னு சொல்கிறார். இவையெல்லாம் மங்களம். ஏன்னு சொன்னால், எப்படி அந்த ஒரு மணமக்கள் வந்து வாழ்வாங்கன்னு சொன்னோமோ அதுபோல் இந்திர விழாவில் இந்த மங்கள பொருட்கள் எல்லாம் இருந்தால் அந்த ஊர் வந்து செழிக்கும். எப்படி அந்த முளை நல்லா வந்து செழித்து வருதோ அதுபோல் ஊர் செழிக்கும் என்பதற்காக எந்த ஒரு மங்கள செயலாக இருந்தாலும் இவை வந்து இந்த ஒரு மரபு, தமிழ் மரபாகவே மணிமேகலையும் வருது, ஞானசம்பந்த புராணத்திலையும் வருது, சுந்தரருடைய வரலாற்றிலையும் வருகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். 8வது பக்கம் 12வது பாடல். மணவினைக்கு அமைந்த செய்கை மாதினை பயந்தார் செய்ய, துணர்மலர் கோதை தாம சுரும்பனை தோலினானை, புனர்மணத் திருநாள் முன்னால் பொருந்திய விதியினாலே பனைமுரசு இயம்ப வாழ்த்தி பைம்பொன்னான் காப்பு செய்தார். சுந்தரரை திருமணத்திற்கு முன்னால் என்னன்னா மாப்பிள்ளைக்கு காப்பு கட்டுதல் செய்கிறாங்க. என்னன்னா சொல்லுங்க. இல்லை, அதான் மணமகளை பெற்றவர் சொல்லிட்டு கடைசியாக சுந்தரருக்கு சொல்கிறார். என்னென்னா அவங்க திருமண ஏற்பாடு செய்கிறாங்க. சுந்தரருக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், திருமணத்துக்கு ஒரு நாள் முன்பு காப்பு செய்கிறான்னு பார்க்க. அந்த காப்பு வந்து மணமகனாக இருந்தால் வலது கையிலும், பெண்ணாக இருந்தால் இடது கையிலும். ஏன்னா இந்த திருமணம் முடியும் வரை எந்த ஒரு தீங்கும் நிகழாமல் காப்பதற்காக அந்த காப்பு என்று சொல்லி அவருக்கு பொன் கலந்த அந்த காப்பு, நான் என்று சொன்னால் கயிறு, பொன்னான் ஆன காப்பு செய்கிறார்கள்னு பார்க்கிறோம். மாதினை பயந்தார் வந்ததுனால சொல்றீங்களா? மாதினை பயந்தார் என்று சொன்னால் சடங்கவி சிவாச்சாரியார் அந்த அவருடைய மகள் அவங்க குடும்பத்தார் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் திருமண செயல்கள் செய்கிறாங்க. மணவினைக்கு அமைந்து செய்கை யார் திருமண ஏற்பாடு செய்கிறாங்கன்னு சொன்னால் பெண் வீட்டார் செய்கிறாங்க. அதை சொல்லிட்டு சொல்கிறா, துணர்மலர் கோதை தாம சுரும்பனை தோலினானை, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை புனர்மண திருநாள் முன்னால், அந்த புனர்மணம்னு இருக்குது பாட்டில், மனம் புனர் என்று சொல்லிக்கணும். திருமணத்திற்கு சேர்வதற்கு ஒரு நாள் அந்த திருநாளுக்கு முன்னால் என்ன செய்கிறாங்கன்னா இப்படி காப்பு செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கிறார். துணர் மலர்னு வருது இல்லையா, துணர் என்று சொன்னால் கொத்து, பூங்கொத்துக்களால் அமைந்த, அதாவது முருகநாயனாருடைய புராணத்தில் பார்த்தா அந்த செய்திலாம் சொல்லுவாள். எவ்வளோ வகையான அந்த மலர் மாலைகள்லாம் இருக்குது. தாமம், கோதை, கன்னி என்று சொன்னால் தலையில் அணியக்கூடியது, இவெல்லாம் வந்து அந்த மாலை வகைகள். அப்படிலாம் வந்து மலர்களையே பறிக்கும் பொழுதே பார்த்து வந்து பறிக்கணும். கட்டும் பொழுதும் விதவிதமாக பெருமானுக்கு ஏற்ற வகையில் வந்து கட்டணும் என்பதெல்லாம் பார்க்கிறோம். அது மாதிரி மாலைகளை எல்லாம் வந்து சுரும்பு அணை தோலினானை அப்படின்னு சொல்கிறா. என்னென்னா என்றைக்கோ வாங்கி பூக்கடை சத்திரத்துலேருந்து வாங்கி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அதை வந்து கட்டினது கிடையாதுங்க அப்படின்றார். சுரும்புன்னு சொன்னால் வண்டு, சுரும்பு அணை தோல்னு சொன்னால் வண்டுகள் மொய்க்கின்ற அந்த மாலைனா ஃப்ரெஷ்ஷான பூவாக இருக்குதான், புதிய பூவாக இருக்குது. எப்படி பெருமானுக்கு வந்து அன்றளந்த மலர்கள் தான் வந்து போடணுமே தவிர பழைய பூக்கள்லாம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ, அதுபோல் அவருக்கு மாலையாக போடும்பொழுது நல்ல ஒரு அன்று பூத்து மலர். அரசு வீட்டு திருமணம்னு சொன்னால்
அதுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை, எவ்வளோ வெகு சிறப்பாக நடக்கணுமோ நடக்கும் இல்லையா. அப்படிதான் அதுதான் நயமா சொல்றார், சுரும்பனை தோழினானேன்னு சொல்லிட்டு. அந்த முன்னால் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா காப்பு சேர்த்தார்னு சொல்றார். பனை முரசு என்று சொன்னால் பெருத்த முரசு, ஒரு பெரிய முரசு முரசு பொதுவா மங்களப்பொருள் சொல்லுவாங்க. அரசனுக்குரிய முரசு, காவல் மரம், இதெல்லாம் மங்களப்பொருள். அந்த மங்கள முரசை அரைந்து இந்த திருமண செய்தியை சொல்றாங்கன்னு பார்க்கிறோம். பைம்பொன்னான் காப்பு என்பது காவலாக மணமகனுக்கு வலது கையிலும் மணமகளுக்கு இடது கையிலும் கயிறு கட்டுதல் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படி கட்டிட்டாங்க. இவருக்கு காப்பு கட்டி இவர் வெயிட் பண்றா, அவங்க திருமண வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்த பாட்டு. மாமரை விதிவழாமல் மனத்துறை கடன்களாற்றி தூமரை மூதூர் கங்குல் மங்களம் துவன்றி ஆர்ப்ப தேமரு தொடையல் மார்பன் திருமலக் கோலங்கான காமரு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான். அருமையான பாட்டு. என்ன, மாமரை விதிவழாமல், எப்படி அந்த திருமண முறைகள் நடக்குது என்று சொன்னால் மறையினுடைய விதி வழுவாமல் எப்படி செய்யணுமோ அந்த முறை பிழறாமல் நடக்குது. சரி, மனத்துறை கடன்கள் ஆற்றி திருமணத்திற்குரிய அந்த கடமைகளை எல்லாம் செய்து தூமறை மூதூர், அந்த ஊர் சொல்லும் பொழுதே மறைமூதூர் என்று சொல்றாரு பாருங்க. பெரும்பாலும் அங்க ஆதிசேவர்கள்லாம் இருந்து வேதத்தை எல்லாம் படித்து கொண்டிருப்பதனால அந்த ஊரே மறைமூதூர் என்று சொல்கிறார். பழைய ஊராக இருக்கிறது, மறை முழக்கம் நீங்காத பழ ஊர் என்று சொல்றாங்க. மூதூர் கங்குல் மங்களம் துவன்றி ஆர்ப்ப, என்ன செய்யறாங்களா, திருமணத்துக்கு முன்னால் தானே அவருக்கு காப்பு செய்தாங்க, கையில காப்பு கயிறு கட்டினாங்க. அது எப்ப செய்தாங்கன்னா திருமணத்துக்கு முன்னால் காலையில செய்துட்டாங்களாம். இரவெல்லாம் அவர்களுக்கு சில சடங்குகளை எல்லாம் முறையாக செய்யணும் என்பதற்காக கங்குல்னு சொல்றார். கங்குல் என்றால் இரவு, இரவெல்லாம் சடங்குகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். துவன்றி ஆர்ப்ப தேமரு தொடையல் மார்பன், இப்படிலாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்த நாள் திருமணம். அந்த திருமணத்தினுடைய திருமணங்கோலங்கான காமரு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான். அடுத்த நாள் விடிந்து விட்டதுன்னு சொல்றதை எவ்வளவு நயமா சொல்றார் சேக்கிழார். சூரியன் என்ன பண்றாரா, சுந்தரருடைய அந்த திருமண கோலத்தை பார்ப்பதற்கு விருப்பமுடையவன் போல சூரியன் உதயம் செய்தான். இதுதான் தமிழ்ல தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லுவாங்க. புலவர், அந்த நூலாசிரியர் தன்னுடைய கருத்தை இயல்பான ஒரு நிகழ்ச்சி மேல ஏற்றி கூறுவது. அது இது போல ஓரளவுக்கு நியாயமா இருக்கணும். சிலதெல்லாம் ரொம்ப மிகையா இருக்கும் தற்குறிப்பேற்ற அணி. ஆனா சேக்கிழார் சொல்வது ரொம்ப நயமாக இருக்கு. அதுல இன்னொரு குறிப்பு என்னன்னு சொன்னா, அது இன்னைக்கு தான் நான் வேற ஒரு சந்தேகம் கேட்பதற்காக ஐயாவுக்கு எழுதிட்டே இருக்கிறப்ப ஃபோன் பண்ணியிருந்தேன். அது சொல்லும்பொழுது அப்புறம் முன்னாடி பாட்டு படி அப்படின்னு சொல்லிட்டு இது சொன்னார். பாடுறா, எவ்வளோ ஒரு நயமா சொல்றா. திருமணம் காண என்று சொல்லாமல் திருமண கோலம் காண. ஏன்னு சொன்னா திருமணம் நடக்க போறது கிடையாது, திருமணம் தடைபட போகுது. அதை முதல்லயே சொல்லும் பொழுது திருமண கோலம் காணதான், அவர் மனக்கோலத்துல பார்க்கலாமே தவிர திருமணத்தை பார்க்க முடியாது என்பதை சேக்கிழார் சொல்கிறார் என்று சொன்னார். அந்த திருமண கோலம் பார்ப்பதற்கு விருப்பம் இருப்பது போல அவர் கதிரவன் உதயம் செய்தான் என்று சொன்னால் காலை விடிந்துருச்சு. இரவெல்லாம் அவங்க ஏதோ சில இதெல்லாம் செய்துட்டு இப்ப காலை என்ன செய்யறாங்க என்று பார்க்கிறோம். 9வது பக்கம். பதினாலாவது பாடல். காலை செய் வினைகள் முற்றி கணித நூல் புலவர் சொன்ன வேலை அணையும் முன்னர் விதிமனக் கோலம் கொள்வான். இங்க கூட சொல்றாரு பாருங்க, சொல்லும் பொழுதே முறை வழாமல் செய்தார்கள், விதிமனக் கோலம் கொள்வான் என்று சொன்னால் கொஞ்சம் கூட அந்த சடங்கு எல்லாம் மாறாம முறையா செய்யறாங்கன்னு சொல்றார். நூல் அசைந்து இலங்கு மார்பின் நுணங்கிய கேள்வி மேலோன் மாலையும் தாரும் பொங்க மஞ்சன சாலை புக்கான். சுந்தரர் நீராடுவதற்காக அந்த மஞ்சன சாலையில போறாராம். சொல்லும் பொழுது காலை செய் வினைகள் என்னென்னலாம் செய்யணுமோ நித்திய அனுஷ்டானங்கள், இவங்க நீராட போறாருன்னு சொன்னா அதற்கு முன்னாடியே அவர் எழுந்து அவர் நீராடி என்னென்ன செய்யணுமோ அந்த முறைகள்லாம் செய்துடுறார். செய்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாங்க, கணித நூல் புலவர் சொன்ன வேலைன்னு சொன்னா அந்த நாள் குறித்து நேரம் குறிக்கிறாங்க இல்லையா, இந்த நேரத்துல இவ்வளவு நேரத்தில் திருமணம் நடக்குது சொல்றாங்க. அந்த நேரத்துக்கு முன்னாடி விதிமனக் கோலம் கொள்வான். விதிமனக் கோலம் என்று சொன்னால் முறையாக விதியினால் அந்த முறையினால் செய்யக்கூடிய மனக்கோலம்னு ஒரு பொருள். இன்னொன்னு, அவருடைய மனக்கோலத்திலே அவர் இருக்க போறாருன்னு பார்க்கிறோம். தவநெறி வேண்டுவதற்கு போறாருன்னு பார்க்கிறோம். இருந்தாலும் மனக்கோலத்துல பெருமானால் தடுத்து ஆட்கொள்ள போறாரு சொன்னா அது விதி, அவருடைய விதியினால்
விதிமனக்கோலம் கொள்வான். எப்படி இருக்கிறார்? நூல் அசைந்து இலங்கும் ஆர்பின் நுணங்கிய கேள்வி மேலோ, அவருடைய முன்னூல் பூநூல் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மார்பு உடையவராகவும், நுணங்கிய கேள்வி மேலோன்னு சொன்னால் அதுதான் அவருடைய கல்வி. கல்வியில் கேள்வி ரொம்ப முக்கியம். அதுதான் வள்ளுவர் சொல்லும் பொழுது செவிச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போது கேள்வி மேலோனாக, கேள்வி நுண்ணியன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் பாருங்க. அப்படி இருக்கிறார் சுந்தரர். மாலையும் தாரும் பொங்க, தார் என்று சொன்னால் தானே மாலை. அப்போ மாலைன்னு சொல்கிறாரே என்று சொன்னால் உரையாசிரியர்கள் மணிமாலைகள், நவரத்தன மாலைகள், அது போன்ற அவர் அரசியலங்குமரன் இல்லையா, அந்த மணிகளை எல்லாம் அணிந்து கொண்டு அந்த மணிமாலையும் தாரும் என்று சொன்னால் மலர் மாலை, மலர் மாலையும் பொங்க மஞ்சன சாலை புக்கான். இந்த மஞ்சன சாலை புக்கான் என்பது எப்படின்னா, அவர் காலில் எழுந்து குளிப்பதற்காக சென்றார், நீராடச் சென்றார் என்பது கிடையாது. அதாவது இப்போ ஒப்பனை செய்கிறாங்க இல்லையா, திருமணம்னு சொன்னால் மகனுக்கு, அவன் திருமணத்தில் இருக்கக்கூடிய அந்த மாப்பிள்ளைக்கு ஒப்பனை செய்கிறாங்க. அதுபோல் இவருக்கு செய்ய போகிறாங்களா என்னென்னதையும் சொல்கிறாரு பாருங்க. அதுதான் என்ன பண்ணுறாங்களாம், திருமண சாலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் வாசனை ஊட்டி மிக்க மலர்விரை அடுத்த தூணீர் பாசனத்து அமைந்த பாங்கர் பருமணி பைம்பொன் தின்கால் ஆசனத்து அணிநீராட்டி அரிசனம் சாத்தி அன்பால் ஈசனுக்கு இனியான் மேனி எழில்பெற விளக்கினார்கள். ஒரு பெரியவர் அப்படின்னு சொன்னால் அவர் என்னென்ன ஒரு முறையாக செய்யணும் என்று சொல்லும் பொழுது, ஏதோ நீங்கள் இருங்க சார் நான் செய்திடுறேன்னு சொல்லக்கூடாது. போகிறாருன்னு சொன்னால் அவரை உட்கார வைக்கணும். அதுதான் நம்ம இளையான்குடி மாறர் சொல்லும் பொழுது, சாப்பாடு போட்டார்னா அப்படியே நீங்கள் வாங்க இங்கே உட்காருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுடல, கொண்டு மனைப்புகுந்து குழாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து நிற்க வைக்கக்கூடாது. சரியான ஆசனம், அடியாளுக்குன்னு அந்த ஆசனம் தந்து அர்ச்சனை செய்தபின் அப்புறம்தான் உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தினு பார்க்கிறோம். அப்போ அந்த முறை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிதான் இவங்க என்ன பண்ணுறாங்க, வாசனை ஊட்டி என்று சொன்னால் பாத்திரம் சுத்தியாக பொருட்டு நெய் புகை ஊட்டுதல் மரபு. இது அந்த திரவத்தை சொல்லலை. நெய் என்று சொன்னால் திரவம் தானே. ஆகு பெயரா என்ன சொல்கிறாங்க சொன்னால் புகை. அந்த நீர் ஊற்றக்கூடிய ஒரு கலன் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு அண்டானோ ஏதோ அது ஒரு பொருள் இருக்கு, அதில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் புகை, வாசனை புகை ஏற்றுவார்களாம். ஏன்னு சொன்னால் அது சுத்தி ஆதல் பொருட்டு. அப்போ எவ்வளோ அவங்க முறையாக செய்கிறாங்கன்றதை பார்க்குறோம். செய்துட்டு அடுத்து மலர் விரை அடுத்து தூணீர், மலர் ரொம்ப மனம் வீசுதுன்னு சொன்னால் அது போல தான் புதிய மலர், வாசனை மலர். வாசனை, ஏன்னா வாசனை இல்லாத மலர்களும் இருக்குதுன்னு பார்க்குறோம். வாசனையுடைய மலர்களை அந்த நீரில் போட்டு பாசனத்து அமைந்த, அந்த பாசனம்னு சொன்னால் நீர் இருக்கக்கூடிய அந்த கலன் அமைந்த பாங்கர், பாங்கர் என்று சொன்னால் பக்கம், அது பக்கத்திலேயே ஒரு ஆசனம் அமைக்கிறாங்களாம். அந்த ஆசனம் எப்படி இருக்குன்னு சொல்கிறார், பருமணி பைம்பொன், அதாவது மணிகள் எல்லாம் பதிக்கப்பெற்ற பொன் தின்கால், பசும்பொன்னினால் அமைந்த ஒரு கால்கள். அந்த ஒரு சேர் இருக்குன்னு சொன்னால் அதனுடைய அந்த கால் இருக்கு இல்லையா, நாற்காலின்னு சொல்கிற இல்லையா, 4 கால், அதுபோல் அதனுடைய கால்கள் எல்லாம் பொன்னால் செய்யப்பட்டிருக்கு. அப்படி ஒரு பொன்னாசனத்திலே அமர்த்தி ஆசனத்து அணிநீராட்டி, அணிநீர் என்று சொன்ன, அணினா அழகு தான் பொதுவாக, இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு சுத்தமான உயர்ந்த ஒரு நீர் ஆட்டி அரிசனம் சாத்தி, அரிசனம் என்று சொன்னால் கத்தூரி மஞ்சள் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வாசனைக்காக. அது கூட கலந்த கலவை, வேறு அது மட்டும் கிடையாது, அதோடு சேர்ந்து வாசனைக்காக நிறைய பொடிகள் எல்லாம் சாத்தி அன்பால், அது ரொம்ப முக்கியம் இல்லையா, ஏதோ கடமைக்காக செய்யக்கூடியது, கடமைக்கு வேலை செய்வதும் அன்பால் வேலை செய்வதும். அதனால தான் என்ன எழுதுகிறாங்க சில பேர், இந்த ஒப்பனை செய்வதற்கு உரியவர்கள் அப்படின்றதையும் எழுதுகிறாங்க. சீக்கிய இன்னொன்று சொல்கிறார், அவர் தான் மாப்பிள்ளையினுடைய நெருங்கிய நண்பர், மாப்பிள்ளை தோழர்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் தான் இதெல்லாம் செய்கிறாராம். அப்போ தான் அவர் ரொம்ப அன்பால் செய்ய முடியும் என்று. அன்பால் யாருக்கு செய்கிறாங்கன்னு சொன்னால் ஈசனுக்கு இனியான் மேனி எழில் பெற விளக்கினார்கள். பெருமானுக்கு, பெருமான் யார் மேலே அன்புடையவராக இருக்கிறார், சுந்தரர் மேலே அன்புடையவராக இருக்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்க, சுந்தரர் பெருமான் மேலே அன்புடையவராக இருக்கிறார், அதே போல் பெருமானும் சுந்தரர் மேலே அன்புடையவராக இருக்கிறார். அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், தம்பிரான் தோழர் அப்படின்னு அவர் சொல்கிறோம். கடைசியாக கூட என்ன சொல்கிறார், அவரை அறிமுகப்படுத்தும் பொழுது இந்திரன் மால்பெருமன் பாட்டில் நம் தமர், அந்த ஒரு உரிமை அவருக்கு தான், நம் தமரு ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே, அதை தான் வியந்து பாடுறார் சுந்தரமூர்த்தி சுவாமி.
அவர் ஏதோ நம்ம பையன் வராப்பா அப்படின்னு சொன்னா அந்த ஒரு உரிமை கொடுக்கிறாரு. எப்படி அம்மைக்கு சொல்றாரு இல்லையா, வருமவள் நம்மை பேணும் அம்மைகான் அப்படின்றார். இந்த ஒரு சிறப்பு யாருக்குமே வந்து அப்படி சொல்றாங்க. அம்மா போல என்று சொல்கிறார் என்று சொன்னா அந்த அன்புனால சொல்றார். அதனுடைய கருத்தெல்லாம் ஐயா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொல்றாருன்னு சொன்னா அதை வைத்துட்டு சில பேர் என்ன சொல்லிடுறாங்க, பெருமானுக்கே வந்து தாய் தந்தை இல்லை, அதனால வந்து காரைக்கால் அம்மையார் அம்மான்னு சொல்லிட்டா அவருக்கு வந்து அந்த நீண்ட நாள் ஏக்கம் வந்து தீர்ந்தது என்பது போலலாம் இதெல்லாம் வந்து நய உரைன்னு சொல்ல வேண்டியது, புத்தம் புத்துரைன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் சொல்றேன்ட்டு மரபுக்கு மீறி இவரெல்லாம் சீக்கியஸ்லாம் கடுமையாக எழுதுறார் சில இடத்துல. இந்த உரையெல்லாம் மரபுக்கு மீறியது அப்படின்னு எழுதுறார் கோட் பண்ணி. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் எங்க குருநாதர் சொல்லுவார். ஆமா 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 அது மாதிரியான இடம் அது. அதை போய் அப்படி சொன்னா அதுக்கு தான் அவர் சொல்லுவார் சரியா. ஐயா என்ன சொல்லுவாங்க, அப்படி சொன்னாங்களே உண்மையிலே அவர் அதுதான் அவர் நோக்கம்னு சொன்னா இவங்க என்ன சொல்லியிருக்கணும், அப்படியா மகனே அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அவங்க அப்படி சொல்லலையே என்று சொன்னா அந்த அன்புக்காக சொல்றா. உமையம்மைக்கு சொல்லும்பொழுது சொல்றா என்று பார்க்கிறோம். ஏன்னா யார் அந்த ஒரு வயதில் பேய் உருவம் வேண்டும் என்று கேட்பாங்க. எவ்வளவோ அந்த அம்மா கேட்டிருக்கலாம். கடைசியாக கூட என்ன பண்றாங்க, முதல்ல கேட்கும் பொழுது இரவாத இன்ப அன்பு வேண்டும்னு கேட்குறாங்க. சரி, நம்முடைய தவக்குறைவு காரணமாக ஒருவேளை பிறந்துட்டா என்ன பண்றது, அப்போ பிறவாமை வேண்டும்னு கேட்டுட்டு மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் என்று கேட்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு அவங்களுக்கெல்லாம் அடக்கம் இருக்கு. அதனால தான் நம்மளுடைய வினை காரணமாக பிறந்துடுவோமோ என்று காரைக்கால் அம்மையாரே அவ்வளோ கேட்குறாங்கன்னு சொன்னா அவ்வளோ அன்புடையவங்க பெருமான் மேல என்று பார்க்கிறோம். அதனால தான் சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க அகச்சான்றாக, நான் இந்த அன்பு வந்து பிறந்து மொழிபயின்ற பின்னெல்லாம் அப்பயே வந்து காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் என்ன பக்குவம் வரும்னு சொன்னா, இடர்களையாரேனும் எமக்கிறங்காரேனும், எப்படி இருந்தாலும் பெருமானே உன் மேல எனக்கு அந்த அன்பு மட்டும் போகாது என்ற பக்குவம் வந்து அப்பதான் வந்து வரும் என்று பார்க்கிறோம். அதுபோல சுந்தரர், சிவபெருமான் வந்து அன்பு வைத்திருக்கக்கூடியவர் சுந்தரர். ஈசனுக்கு இனியான் மேனி எழில் பெற விளக்கினார்கள் என்று பார்க்கிறோம். பதினாறாவது பாடல். அகில்விரை தூபம் ஏய்ந்த அணிகொள் பட்டாடை சாத்தி முகில்நுழை மதியம் போல கைவலான் முன்கை சூழ்ந்த துகில்கொடு குஞ்சி ஈரம் புலர்த்தி தன் தூய செங்கை உகினுதி முறையில் போக்கி ஒளிநரும் சிகழி ஆர்த்தான். என்ன செய்கிறாங்களா, அவர் முன்னையே சொல்ல மாதிரி அவருடைய அந்த மரபிற்கேற்ப இருக்கிறதுனால சிகை வைத்து கொண்டு இருக்கணும் அவர்கள்லாம். அப்போ அந்த சிகை வைத்து கொண்டு இருக்கிறாரு சொன்னால் நல்லா தலை குளிச்சுட்டு வந்து வெண்மையான ஒரு ஆடையினால அந்த கூட இருக்கிறான் இல்லையா தோழனோ அல்லது ஒப்பனை செய்யக்கூடியவரோ, அவர் என்ன பண்ணுறாராம், அதை நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். நல்ல சிகை இருக்குது, நிறைய சிகை இருக்கும் பொழுது வெண்மையான ஒரு ஆடையில் அப்படி எடுத்து இப்படி துடைக்கிறாங்க, அந்த ஈரத்தெல்லாம் துடைக்கிறாங்க. துடைக்கும் பொழுது எப்படி இருக்குதா, மேகங்களுடைய கருமேகங்களுக்கு இடையில் அது நகர்ந்த உடனே அந்த ஒரு வெண்மையான நிலா தெரியுது இல்லையா, அதுபோல் அவருடைய முடி வந்து கருமேகம் போல் இருக்குதா. இப்படி எடுத்து அதை கோதி சொல்லுவாங்க இல்லையா, கோதி அந்த துணியினால் வெண்மையினால் துணியால் துடைக்கும் பொழுது கார்மேகங்கள் விலகி அந்த நிலவு தெரிவது போல அந்த ஆடை வந்து இருக்குது. என்ன ஒரு கற்பனை சேர்க்கிறார் பாருங்க. இதெல்லாம் வந்து படித்தாதானே அந்த இலக்கிய நயமும் பெரிய புராணத்தில் இருக்குன்னு தெரியும். அதை விட்டுட்டு இது வெறும் பக்தி சொல்கிற நூல் வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ இது ஒன்றும் கிடையாது. நம்ம நகர சிறப்பில் நாட்டு சிறப்பெல்லாம் பார்க்கும்பொழுது நிறைய பார்த்தோம் இல்லையா, அவருடைய கைகள்னால் வண்டையெல்லாம் ஓட்டும் பொழுது அயல் வண்டும் வரவழைப்பார். புதிய புதிய கற்பனை சேர்க்கிறார் சொல்வதெல்லாம். அப்படி சொல்லுவார். அகில்விரை தூபம் ஏய்ந்த அணிகொள் பட்டாடை என்று சொன்னால் அவர் அணியக்கூடிய பட்டாடை, ஏன் பட்டு திருமணம் அல்லது இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகணும்னா தீட்டு இல்லை பட்டுக்குன்னு சொல்லுவாங்க. அதனால பட்டாடை என்ன பண்ணுறாங்க, அதுவே பட்டு சிறப்பு, அதுக்கு என்ன பண்ணுறாங்களா இந்த தூபம் வந்து போடுறாங்க. ஏன்னா அது இன்னும் வந்து எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் இருப்பதற்காக. சாத்தி முகில் நுழை மதியம் போல, அதுதான் அந்த வெண்மையான நிலவில் எப்படி முகில் நுழைகிறதோ அதுபோல கைவலான் என்ன பண்றான், வல்லவனாக இருக்கக்கூடியவன், ஒப்பனையில வல்லவனாக இருக்கக்கூடியவன்
முன்கை சூழ்ந்த துகில் கொடு குஞ்சுகீரம், அந்த தலைமுடியினுடைய ஈரத்தை புலர்த்தி தன் தூய செங்கை, அவனுடைய கை எப்படி இருக்குதான், தூய்மையான செம்மையான கையா இருக்குது, சிவப்பு கையா செங்கை. உகிர்நுதி முறையில் போக்கி, உகிர்நுதி என்று சொன்னால் அந்த நகத்தினுடைய நுனி, அது துவட்டிட்டு என்ன பண்றான்னா சிக்கி எடுக்கிறாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அது போல சிக்கி எடுக்கிறா அவருடைய கூந்தல்ல. அவனை எவ்வளவு தவம் இருக்குது பாருங்க. அவருடைய நண்பனோ இல்லை ஒப்பனை செய்பவனோ சுந்தரருக்கு அவ்வளவு ஒரு அணுக்கு தொண்டு செய்கிறார்னு பார்க்கிறோம். உகிர்நுதி முறையில் போக்கி ஒளிர்னரும் சிகழி ஆர்த்தான். சிகழி என்று சொன்னால் அந்த சிகை முடி, அதை என்ன பண்றான்னா கோதி அந்த சிக்கெல்லாம் எடுக்கிறா என்று பார்க்கிறோம். 10வது பக்கம் எடுத்துங்க. 17வது பாடல். தூணரும் பசுங்கற்பூர சுண்ணத்தால் வண்ணப்போதில் ஆனதன் பனிநீர் கூட்டி அமைத்த சந்தனச் சேராட்டி மான்மத சாந்து தோய்ந்த மங்களக் கலவை சாத்தி பான்வரை முன்னூல் மின்ன பவித்திரம் சிறந்தகையால். என்னன்னா அந்த முறைகள் தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அவருக்கு தலையெல்லாம் துவட்டிய உடனே வாசனை திரவியங்கள்லாம் பூச வேண்டியது இருக்குது. அவருக்கு இந்த பழக்கம்தான். அதனால தான் என்ன பண்றார், திருநாகைக்காரோணத்தில் கஸ்தூரி கமழ்ச்சாந்து பனித்தருள வேண்டும், ரெக்வஸ்ட்லாம் கிடையாது, பெருமானது கொடுத்து தான் ஆகணும். கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே. அதாவது இப்போ இளைஞர்கள்லாம் நினைச்சு பார்க்குறது என்ன கேட்குறாங்கன்னா, ஏதோ ஒரு வண்டி வேணும்ப்பா அப்படின்னு கேட்கறது கிடையாது, இந்த வண்டி தான் வேணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இதில் தான் வேகமாக போக முடியும் அப்படின்னுவா. அது மாதிரி அவர் கேட்குற பாருங்க, எனக்கு ஒரு குதிரை வேணும் கேட்க வேண்டியவர் தானே. காற்றணைய கடும் பரிமா ஏறுவது வேண்டும், அப்படியே மின்னல் வேகத்தில் போகணும் அவருக்கு. கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே, இது மாதிரிலாம் கேட்பதனால தான் அவரும் சாமியும் சொல்கிறார். நீ வன் தொண்டர்னு சொல்கிறாரே, ஏன் வன் தொண்டர்னு சொல்கிறாங்க? சுந்தரர் வன்மையான தொண்டனா கண் பிடுங்கி வைத்த கண்ணப்பர் போலையோ இல்லை ஏதாவது வன் தொண்டர் இல்லை, உனக்கு வாயால் வன் தொண்டு செய்கிறவன்டா, வன்மை பேசி வன் தொண்டன் என்னும் நாமம் பெற்றேன் என்றார் சுவாமி. உன்னுடைய வாக்கினால் நீ வன் தொண்டன் என்று சொல்கிறார், நயமா சொல்கிறார். அதுதான் இந்த பசுங்கற்பூர சுண்ணம் இதெல்லாம் வாசனை திரவியங்கள். என்ன பண்ணுறாங்களாம், அதனோடு பனிநீர் என்று சொன்னால் மலர்களிலிருந்து எடுத்த பன்னீர், அந்த